விசிகால வந்துட்டு ஒரு உடன்பாடு இருக்கும் அப்படின்ட்டு என்னோட வந்து ஒரு 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 குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை. அப்போ அவனுங்க அந்த 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 பசங்க அந்த ஆளுங்களை வந்துட்டு எப்படி ஒரு தப்பான ஒரு வழியில வந்துட்டு இவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்கன்றத பாருங்க. என்னால அதை வந்து ஏத்துக்கவே முடியல. இவ்வளோ இத்தனை வருஷமா திருமா தலைவரை வந்துட்டு என்னென்னமோ வந்துட்டு பிரகடனப்படுத்தி இப்பதான் வந்துட்டு அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர்னு சொல்லிட்டு நம்ம கூட கூட்டணி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட சைட்ல இருந்தும் ஒரு பெருந்திரளான மக்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சு அதை வந்துட்டு ஃபர்தரா கொண்டு போகும்போது அப்படியே ஒரு 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 அடிகயிறு போட்டு காலோட சேர்த்து இழுத்து தர 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 தரன்னு பின்னாடி கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கு. இ- இ- நம்ம நம்ம ஒரு அடி வச்சு ஒரு முன்னோக்கி கொண்டு போனா அவனுங்க சிம்பிளா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒண்ணத்தை கொண்டு வந்துட்டு இந்த இந்த மாதிரி வந்துட்டு அது உள்ள இருக்கிறதே அது உள்ள இருந்து உள்ள இப்ப கூட்டணி இருக்கிறதே வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவச்செயல் மாதிரியும் அவங்களால வந்து அதை தாங்கிக்கவே முடியாம ஒரு வேற வேற வழியே இல்லாம அங்க பல்ல கடிச்சிட்டு இருக்க மாதிரி இவங்க கொண்டு போறது. அது அப்படியே வந்துட்டு இந்த பசங்க எல்லாம் வந்து நம்புறானுங்க. என்ன என்ன எனக்கு அதுதான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப அந்த 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேலை நேரம்னு சொல்லிட்டு ஜியோ போடும்போது அப்- முதல்ல எதிர்த்தாங்கல்ல. ஏன் அப்ப அந்த டைம்ல ஏன் அவங்க வந்துட்டு அது ஆதரவு தெரிவிக்கல? எதிர்ப்பு தெரிவிக்கணும், எது எதுக்கு பண்ணணும், எது எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவருக்கு தெரியும். சில்லற இவன் இப்ப வந்து சேர்ந்தவன் அந்த சில்லற பையனோட போஸ்ட தூக்கி போட்டுக்கிட்டு தலைவருக்கு நீ ரூட் பண்ணி கொடுக்குற. எனக்கு அவன் அதை வேற ஒரு தூய தமிழ்ல போட்டுனான் தோழர். எனக்கு அதுதான் வந்து ஏத்துக்கவே முடியல. ஆதவ் அர்ஜுனா சொல்றதை எப்ப தலைமையை வந்து செவிசாய்க்கும்னு எனக்கு தெரியலன்றான். இது ஒண்ணு. இப்ப நீங்க வந்துட்டு அவரு அம்பேத்கரை வந்துட்டு சொன்னாரு. பட் ஆனா படிக்க சொல்லி சொன்னாரான்னு நீங்க கேட்டீங்க தோழர். உங்களுக்கு இது 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 அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட்டம் எல்லாம் போடும்போது பெரியார படிங்க, காமராஜரை படிங்கன்னாருல. அது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேனான மக்களுக்கு போயிருக்கும். அதை வந்துட்டு இந்த நியூஸ்காரனுங்க வந்துட்டு அதை ஒரு டெம்ப்ளேட்டாவோ போஸ்டாவோ போட்டிருந்தானுங்க. அது எத்தனை பேருக்கு போயிருக்குன்னு தெரியல. ஆனா அதையே வந்து அந்த மாநாட்டு மேடையில வந்துட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்ததுன்னா அது எவ்வளவு ஒரு ரீச் கொண்டு போயிருக்கும். ஆனா அங்க வந்து நீ என்ன சொன்ன? பெரியார வந்துட்டு நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா அவரோட சில கடவுள் நம்பிக்கைக்கான அந்த கோட்பாடுகளை வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. கட்சி வந்து அது என்னைக்குமே வந்து உடன்படாது. அதுல வந்துட்டு மாற்று கருத்து இருக்குன்ற. அப்ப நீ என்னத்த நீ அவங்களை படிக்க சொன்ன? அடிப்படையே சரியில்லையே. சரி, அங்க முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னு பார்த்தனா இந்த கையில கான்ஸ்டியூஷன், இந்த கையில பகவத்கீதைன்ற. டேய் நீ என்னடா நீ ஒண்ணு சோத்த தின்னு, இல்லன்னா வேற எதையாவது தின்னு. கலந்து போட்டு அடிச்சு நான் ரெண்டுத்தையும் சூப்பரா இருக்கு பாருங்க, நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்கன்னா முட்டா போயிலாடா. இத மாதிரி இப்படி டெலிபரேட்டா தெரியுது. டெலிபரேட்டா தெரியுது. இது ரொம்ப கேவலமா இருக்கு, மகா மட்டமா இருக்குன்னு தெரியுது. இப்ப அவரு கூட சொன்னாரு கூட்டணிக்கு பிச்சை எடுக்கிறான் அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி. வந்திருக்கலாம் இல்லையா, போயிருக்கலாம் இல்லையான்னா. இப்ப வந்துட்டு என்ன கேக்குறான்? வரலாம் இல்லையான்னா. வரமாட்டேன்டான்னு இப்ப வாங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுங்கிறான். கண்ணாமூச்சி ஆடுனுங்கிறான். ஃபர்ஸ்ட் லைஸ் செகண்ட் லைஸ் போட்டுக்கிறான். சிரிக்காதீங்க தோழ. காதுல பேசுறேன் தோழ. இல்லங்க சீரியஸா எனக்கு முதல் மாநாட்டுல என்னால மறக்கவே முடியாத ஸ்டேட்மெண்ட்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான். நம்மளையே நம்பி வருவாங்க இல்லையா, நம்மளும் கொடுக்கணும் டேய் வரலாம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா தான். அப்படின்னு உன்னை ஒரு நாய் மதிக்கவே இல்ல. நம்மளும் நம்பி வருவாங்க இல்லையா? இல்லடா மன்சூர் அலிகான் கூட வரலடா. ஒன்றாக மன்சூர் அலிகான வரல, பாமக கூட வரல. அது பாவம். உன்னை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாங்கன்னு மண்டி போட்டேன். என்னடா என்னடா இத ஒரு கட்சிக்காரன் இல்ல ஒரு விஜய் ஃபேன் அப்படின்றத விட்டுட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வெறும் ஒரு சாதாரண ஒரு பார்வையில பாருங்களேன். அன்னைக்கு அங்க பேசினாரு, இந்த மாதிரி வந்துட்டு மாசா பேசினாரு. இங்க வந்துட்டு இங்கதான் இருக்கீங்க, நீங்க ஸ்டேஜுக்கு தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும் ஜி, வெளில வாங்க ஜி அப்படின்ற மாதிரி பேசுற. இத ஒருத்தன் சாதாரணமா வந்து கேட்டாலும் என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுறானே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு 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 ஸ்ட்ரைக் கூட அவனுக்கு அவனோட மூளையில வரலன்னா அது அது மூளையா என்ன கருமமா அது?
புசி ஆனந்த் பாவம் திட்டாதீங்க. ஏ ஐயோ தோழர், நீங்க வேற அந்த வீடியோல பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. மேல விஜய் பேசுனது கூட அவன் அவ்வளவு பல்ல காமிச்சானு தெரியல. ஆது பேசுனதுக்கு மாவன கடைசி கடாப்பல் வரையும் தெரிஞ்ச அவனுக்கு. தொடர் ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. இப்போ விஜய் அவர்களுடைய துணைவியார் அவர் ஏன் லண்டன் அனுப்புனாரு, அவங்கள விட நம்ம புசி ஆனந்த் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. என்ன வெக்கம். ஏதோ பண்ணிருக்காரு. இல்ல நான் தவறான இதுல எல்லாம் நான் சொல்லல. அவர் அங்க வெக்கப்பட்டது, தவறா அங்க சொல்லல. சிரிச்சது, அதெல்லாம் பார்க்கணும். எப்பா வேற லெவலா இருந்துச்சு. ஓகே, நம்ம இவரு ஹரிஹரன் ரொம்ப நேரமா கை எடுத்திருக்காரு. தொடர் நீங்க சொல்லுங்க, நம்ம திரும்ப பேசுவோம். தியாகு ப்ரோ, ஹரிஹரன் ப்ரோ சொல்லுங்க. அதான் தோழர், ஒரு விரிசலை ஏற்படுத்தணும், ஒரு அவப்பேரை கொண்டு வந்திருக்கணும், கண்டிப்பா கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ப்ரோபகண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாடுல அமைஞ்ச கூட்டணி மாதிரி இந்தியாவிலே எங்கேயுமே அமையல. இது வெறும் ஒரு சாதாரண ஒரு சும்மா ஓட்டுக்காக வாங்குற ஒரு கூட்டணி மட்டும் இல்ல. இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. இப்ப இந்த ஒன்றியத்தில் நடக்கிற அந்த பாசிசம்க்கு எதிராக நம்ம வந்து ஒரு கருத்தியலை எதிர் நோக்கி வைக்கிறோம். ஜனநாயகத்தை வந்து நம்ம காப்போன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்டா கூட்டணிக்கா ஒரு கருத்தியல் ரீதியா தான் இதை நம்ம கண்டிப்பா நம்ம அணுகணும். ஸோ அப்படி இருக்கிற போது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கருத்தியல் இருக்க ஒரு கட்சியில இருக்க ஒரு கட்சியை வந்து பிரிச்சு எடுக்கணும். அவன் எந்த நம்பிக்கையில அப்படி பேசினானே தெரியல. ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது விஜய். ஸோ இது வந்து விசிகால இருக்கிற சில மெம்பர்ஸ் வந்து அதை ஆதரிச்சு கொஞ்சம் அரசியல் புரிதல் இல்லாத பசங்களாம் இதை ஆதரிச்சு வந்து பேசுறதுமே வந்து ஒரு தவறான விஷயமா தான் பார்க்குறேன். எனக்குமே இதில் வருத்தம் தான். தலைவர் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து அறிவிப்பாரு. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுப்பாருன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு அவமானமான ஒரு விஷயமா தான் நாங்களுமே இதை பார்க்குறோம். இதை அவன் வந்து ஒரு பதவி வெறிக்காக இவ்வளோ சீப்பா. யார் மியூட் பண்ணது? நாங்க ரெக்வஸ்ட் போயிடுச்சு தோழர். சாரி ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஹரி ப்ரோ சாரி. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ப்ரோ மீட் ஆச்சு? இல்ல தலைமையில இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, தலைமையில இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இவனுங்க வந்து விசிகாக்கு ஒரு அவமானம் மாதிரி ஏற்படுத்தி தலைவருக்கு வந்து ஒரு ஒரு நியாயமான விஷயமா கருத்தியலுக்கு மட்டும் நிற்க மாட்டாரு, இவரும் ஒரு சமரசம் வந்து எடுத்துப்பாரு சீட்டுக்காக அப்படின்ற ஒரு ப்ரோபகண்டா பண்ற மாதிரி தான் இதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்து இவ்வளோ சீப்பாக இறங்குவான்ற மாதிரி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். அவனுக்கு ஆனால் கொஞ்சம் அறிவு கிடையாது. இந்த கான்ஸ்டியூஷனும் மகாபாரத்தையும் ஒன்றா வச்சு அவன் அரசியல் பேசுனதுலேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆனால் இவன் இவ்வளோ முட்டாள்தனமாக இவ்வளோ சீப்பாக பவன் கல்யாண் மாதிரியே இறங்கிடுவான்ற அளவுக்கு அவன் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறான். நன்றி தோழர். விஜயனா வெஞ்சர்ஸ் முன்னாடியே வந்துட்டு போனாப்ல. நம்ம வெஞ்சர்ஸ் பேசு முன்னாடியே வந்தாப்ல. கனெக்டிங் ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு. பேசு வெஞ்சர்ஸ். ஏதோ கனெக்ஷன் இஷ்யூ, அதான் வெளியே போயிட்டு உள்ள வந்தேன். அப்புறம் ட்விட்டர் உள்ளே விடல. இப்பதான் விஜய் பேசினதை பத்தி இப்போ இவர் தோழர் கூட பேசி முடிச்சாரு. ஹரிஹரன் பேசினாரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் கேட்டார் விஜய் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு வந்து நினைக்கல அப்படின்ட்டு. நான் கண்டிப்பா நினைச்சேன் அவன் இதை விட மட்டமா இறங்குவான், இதை விட கேவலமா இறங்குவான். ஏன்னா அவனை அனுப்பி விட்டுருக்கிற ஆட்கள் அப்படி கேவலமான அரசியலை மட்டும் பண்ற சங்கி நாய்கள். ஸோ கண்டிப்பா வந்து அவன் இதை விட மட்டமா கேவலமா தமிழ்நாடு அரசியல்ல வந்து நடக்காத ஒரு பரப்புரையை வந்து அவன் கண்டிப்பா கொண்டு வருவான். அதாவது லோ லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ். சீமான்னு வச்சு ஒரு லெவல் வச்சிருக்கோம். லோ லெவல்னா அந்த எச்சனாய் சீமான்னு. ஆனா அவனை விட எச்ச இவன் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். அதாவது ஒரு தலைவர் இல்லாதப்ப அவர் மனசு இங்கதான் இருக்கு அப்படின்னு பேசுறான் பாருங்க. இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் சங்கிகளுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து சங்கிகளோட அந்த இதுல நீங்க அந்த ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் அப்படிதான் இருப்பாங்க. இப்போ பிரணப் முகர்ஜி வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போதே அவர் இங்க இருக்க வேண்டியவர் அப்படின்னு பேசுறவங்க. ஏன்னா ஆனா பிரணப் முகர்ஜி வந்து அந்த அந்த சைடு விளையாடுற ஆள் தான் வச்சுக்கோங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து சங்கிகளோட அந்த ரூல் புக்ல இருக்கு. ரீஜனல் பார்ட்டிஸ்னாலே அவனுங்களுக்கு ஆவாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து அதுவும் இல்லாம கேடர் பார்ட்டிஸ்னாலே அவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வெறி இருக்கும். ஏன் திமுக மேல இவ்வளவு வெறுப்புன்னா வந்து திமுக வந்து ஒரு கேடர் பார்ட்டி. அதாவது கிரவுண்ட் லெவல்ல வந்து இறங்கி அடிக்கிற ஒரு எலெக்ஷன் மிஷினரி உள்ள ஒரு பார்ட்டி. திமுக மேல இவனுங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, அது டிஃப்ரெண்ட். விசிகாவை வந்து ஏன் ட்ரை பண்றானுங்கன்னா விசிகாவை ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் அண்ணன் திரும்ப வந்து ஒரு டைம்ல பேசியிருப்பாரு, பிஜேபி எப்படி வந்து ரீஜனல் பார்ட்டிஸை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி
அவங்களை இல்லாம ஆக்கணும். நம்ம பாஸ்வான் கட்சி, அப்புறம் ஹரியானால ஒரு கட்சி இருக்குமே மாம்சா, அந்த கட்சி பேர் மறந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு விட்டது அப்படிதான். அதுக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள வந்து ஆட்களை பொருத்தி அந்த ஆட்களை வச்சு ஒரு அரசியலை பண்ணி இப்ப சிவசேனாவை முடிச்சு விட்டது. இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. இப்போ நம்ம கூட்டணி வந்து இங்க வந்து ரொம்ப வலுவா இருக்கு. கூட்டணி வந்து கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்றது தான் அவனுங்களுக்கு வந்து இருக்கிறதுலயே ஒரு வெறி. சீமான வச்சு ட்ரை பண்ணாங்க. கொஞ்ச நாள் கமல வச்சு ட்ரை பண்ணாங்க. இப்ப அடுத்தது வந்து விஜய்ன்ற ப்ராடக்ட்ட இறக்கியிருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவுதான் பவுடர் அடிச்சு கொண்டு வந்து வச்சாலும் தமிழக மக்கள் நிராகரிச்சுருவாங்க. பிளஸ் வந்து திமுகவுக்கு அந்த வலு இருக்கு. இவனுங்கள டம்மி ஆக்குறதுக்கு. இவன் விஜய் எவ்வளவு கத்துனாலும் சரி, அவன் வந்து சீமானும் அவனும் ஒண்ணு. 2 பேருமே டம்மி பீஸுங்க. கத்திக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம வந்து அவனுங்கள வந்து கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம தலைவர்லாம் அவங்கள மென்ஷன் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு லெட்டர் பேட் கட்சிய நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. ஆனா விசிக வந்து இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும்னு தான் நான் நம்புறேன். அண்ணன் திருமா வந்து ரொம்ப சுயமரியாதைய வந்து தூக்கி வந்து ஆல்ரெடி விசிகாவோட தலைவர்கள் எல்லாமே வந்து ஓப்பனா அடிச்சுட்டாங்க. இதை விட கேவலமா அவனை ஆதவ அர்ஜுனை அடிக்க முடியாது. ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தனை வந்து ஓப்பனாவே அடிச்சுட்டாங்க. அவங்க அடுத்தது வந்து நடவடிக்கை மட்டும்தான் மிச்சம். கண்டிப்பா வரும். அந்த நாய் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சிருக்கு விஜய் கூட போய் சேர்றதுக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் அவன் பேசியிருக்கான். ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கிருந்து அடிச்சு துரத்த போறாங்கன்னு. அதனால வந்து இந்த மேடை யூஸ் பண்ணி ஒரு சல்லித்தனத்தை பேசி விட்டான். ஆனா அவனோட பேச்சு அவ்வளவுதான். அது இல்லாம ஆனந்த வீடனோட மேடையா இது. கண்டிப்பா வந்து அந்த சல்லிகள் வந்து இந்த மாதிரி சில விஷ வேலைகளுக்கெல்லாம் அவனுங்க கண்டிப்பா வந்து உறுதுணையா இருப்பாங்க. ஏன்னா பார்ப்பனியத்தை வந்து எதிர்க்காத ஒரு தலைவரை தானே அவங்களுக்கு வேணும் தமிழ்நாட்டுல. அன்பார்ச்சுனேட்லி திமுக வந்து பார்ப்பனியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்குது. அதனால வந்து அவனுங்களுக்கு அன்பார்ச்சுனேட், நமக்கு ஃபார்ச்சுனேட். அந்த ஒரு விஷயத்துலதான் அவனுங்களுக்கு வந்து அந்த வெறி. அதனால ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட்டை வந்து பவுடர் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராடக்ட் எப்படி எல்லாம் மிரட்டி இருப்பாங்கன்னு பேக் எண்ட்ல நடந்திருக்கும். இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டியிருப்பான். அதுவும் அண்ணாமலை எல்லாம் வந்து ஏதோ வீடியோ மாட்டியிருக்கும். அதனால வந்து எதிர்நிலை அரசியலா நிறுத்துறாங்க. ஆனா நமக்கு வந்து இது எல்லாமே முடிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த 2026 ரிசல்ட் வரும்போது விஜய் காணாம போவோம் பாருங்க. அப்பதான் அடுத்த பீஸ் வந்து இப்ப எப்படி சீமான் வந்து டஸ்ட்பின்ல இருக்கானோ அதே பக்கத்துல வந்து அதே குப்பை தொட்டிக்குள்ளதான் இவனும் போக போறான். இந்த விஜய் இவன் பண்ற அரசியல் ஆனா வந்து தமிழகத்துல வந்து இந்த மாதிரி அரசியல் வந்து யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு கட்சி தலைவரை நீ மென்ஷன் பண்ணி பேசும்போது உனக்கு ஒரு அடிப்படை நாகரிகம் இருக்கணும். அது கூட இல்லாம அவரோட கருத்துக்கு நேர்மாறா ஒரு கருத்து வச்சு அதுதான் அவரோட கருத்துன்னு நீ நீ வந்து சொல்ல பாக்குறல்ல, அதுலயே உன்னோட கேவலத்தனம் தெரியுது. இங்க முன்னாடி யாரோ பேந்தரோ ஒன்றாக சொன்னாரு, பிச்சை எடுக்கும் விஜய்னு. அதாவது பிச்சைக்காரனுக்கு கூட ஓரளவுக்கு சுயமரியாதை இருக்கும், இவனுக்கு சுத்தமா கிடையாது. அதாவது எத்- சல்லி நாயே தூர போடா அப்படின்னு சொன்ன பிற்பாடும் கூட இன்னும் போய் கதறிட்டு இருக்கானுங்க பாருங்க திருமான வாசல்ல. அதுதான் அந்த ஒரு இது. அதே மாதிரி விசிகான்ற கட்சியோட அடையாளத்தை வந்து அழிக்கலான்னு பாக்குறாங்க. அந்த கட்சி வந்து கிரவுண்ட் லெவல்ல நிறைய வேலை பார்த்திருக்காங்க. மக்கள் மத்தியில அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு. அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்பவுமே ஒரு குரலா ஒலிச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்கள அப்படியெல்லாம் அவங்க ஐடென்டிட்டி எல்லாம் இவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் திரும்ப இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்திருக்காரு. சோ அவருக்கு அந்த இந்த மாதிரி நாயங்களை எப்படி டீல் பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவாருன்னு தான் நான் நம்புறேன். ஆதவ அர்ஜுன்லாம் எப்படி அடிச்சு ஓட விட போறாருன்றது வந்து நம்ம பார்க்க தான் போறோம். அந்த விஷயத்துல எனக்கு அண்ணன் திருமா மேலேயும் நம்பிக்கை இருக்கு, விசிக தோழர்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. என்ன ஒரு வருத்தம்னா இங்க ட்விட்டர்ல வந்து பயங்கர புரட்சி பண்ற விசிக தோழர்கள், ரஞ்சித்துக்காக குரல் கொடுக்கிற விசிக தோழர்கள் பலரும் வந்து ரொம்ப சைலண்டா சுத்திட்டு இருக்காங்க. என்ன அந்த கட்சிக்கே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா வந்து இன்னும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்களே அவங்க எல்லாம் ரொம்ப புரட்சியாளர்கள், இன்னும் பேசாம இருக்காங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்கு பேந்தர். அது பேசுவாங்கன்னு நம்பிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி தொடர. அபி, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க, நீங்க பேசுங்க. அதுக்கு முன்னாடி யூசப் அண்ணா இருக்கீங்களா? ஓகே, நீங்க ஏதாவது பேசணும்னா அபி முடிச்சதோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அபி நீங்க பேசுங்க. ரைட்டு பேந்தர். இதுக்கு முன்னாடி பேசினார்ல, அவரே எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அது மெயினான பாயிண்ட் அதான் சொல்ல வந்தேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இவங்க நல்லா அழகா ஒரு பவுடர் அடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறானுங்க. அது அந்த ஒரு ரைடு ஒன்று நடந்து இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, அப்பவே வலுவா மாட்டிருப்பாப்லன்னு நினைக்கிறேன் தலைவர். அதுல இருந்து தான் அவங்க நல்லா வச்சு ஆட்டுறானுங்க. நீ என்ன சொன்னாலும் செய்றேன், எப்படி பேச சொன்னாலும் பேசுறேன், எழுதி கொடுக்குற டயலாக் அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போறாப்புல விஜய்.
ஆக்சுவலா அந்த ஆள் என்ன பேசினாருன்னு இன்னும் பார்க்கவே இல்லை. நான் இப்பதான் ட்விட்டர் வந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆஹ், ஆளு ஷானவாஸ் பேசினது பார்த்தேன். ஆக்சுவலா விசி கட்சியில இருந்து ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. மேல கூட அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆஹ், ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசியிருந்தாரு. கூத்தாடி விஜய்னு சொல்லாரு. ஆக்சுவலா அவ்வளோ தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவரை என்ன அளவு பேசினானோ தெரியல. ஆனா அவர் வந்து கூட்டணிக்காக சொந்தமா சுயமா முடிவெடுக்காம அங்க சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அங்கேயே கட்டுப்பட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல தான் பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு 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 தலைவரை பத்தி புரிதல் இல்லாதவன் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த அவ்வளவுதான். அது அடுத்து குப்பை தொட்டிக்கு தான் போகும். ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி அதோட விஜயோட கதை அவ்வளவுதான். இன்னும் இன்னும் அந்த டிவிக்கு ஸ்பேஸ் போய் பார்த்தா தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. அவனுங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலா ஏற்கனவே சொன்னாங்க அந்த பாயிண்ட கூட. விஜய் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்குது. ஏன்னா ரீசெண்டா ஒரு டிவிக்கு ஸ்பேஸ்ல கேட்டிருந்தேன். அவங்க என்ன பேசுறானுங்க, நம்ம ஏதாவது பேசுறப்ப நம்ம பிஜேபி இதெல்லாம் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி யூபியில் இப்படி நடக்குது அதை பத்திலாம் நம்ம பேசுறத வந்து அதை இவங்க கிண்டலா பாக்குறாங்க. இங்க இருக்கிறத பேசாம நீங்க என்ன அங்க அங்க நடக்கிறத பேசுறீங்க அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல தான் அந்த டிவிக்கு ஆதரவாளர்கள் அந்த பசங்க இருக்கானுங்க. அவனுங்களுக்கு அந்த புரிதலும் இல்லை, அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க டேஞ்சரும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்கள ஓரளவுக்கு என்ன சொல்றது எஜுகேட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்ம அதை அந்த டைரக்ஷன்ல தான் போகணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட என்கேஜ் பண்ணா நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அவனுக்கு கொஞ்சம் லிசன் பண்ற கேட்டகரியில வர்றானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்றத ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. ஸோ ஸோ அது அந்த தோழர் சைடு அது கொஞ்சம் அது அது அவங்களுக்கு தெரியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு இது கிடையாது தோழர். ஏன் சொல்றேன்னா, தெரியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறத தாண்டி கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா அவங்க அந்த கத்துக்கக்கூடிய மனப்பான்மைக்கு இப்ப நாங்க கிளாஸ் எடுக்கிறோம், எங்க கிட்ட வந்து கத்துங்கன்னு நாங்க சொல்லல. அட்லீஸ்ட் தெரிஞ்ச உங்க கட்சியில இருந்து நடத்தக்கூடிய இடத்துங்களையாவது போய் கத்துக்கிட்டு வந்து பேசுங்கப்பான்னு தான் சொல்றோம். அதை நாங்க பண்ண மாட்டோம், ஆனா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த மனநிலை இருக்குல்ல, அந்த அது ஒரு இனிஷியேட்டிவ் கூட கட்சியில இருந்து இல்ல பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கூட கட்சியில இருந்து இல்ல. அதான் அந்த மனநிலை வந்து ஒரு பைத்தியக்கார மனநிலை. அந்த பைத்தியக்கார மனநிலையில இருந்து அவங்க வெளியே வரணும்ன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அது கரெக்ட் தான். அந்த சீமான் பாசறை மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்ல இருக்கும் பாத்தீங்களா? அதுல என்ட்ரி ஆவானுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தெளிவாயிட்டு வெளியே வருவானுங்க. அந்த மாதிரி ஒரு வடிகால கூட இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று, ஆனால் பெரிய ரோல் ப்ளே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி தரங்கட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பேசுறோன்னே புரிதல் இல்லாம பேசுறாரு அப்படின்றப்ப வந்து பெருசா சக்சஸ் ஆகவே முடியாது. ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் அவன் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஆகணும். ஸோ அங்க வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்படியே கோலகலத்து போயிடுது மேட்ரு ஓவர். சரி, ஓகே தோழர், அவ்வளோதான். நன்றி நன்றி. சொல்லுங்க விக்னேஷ், நீங்க மறுபடியும் ஏதோ சொல்ல விரும்புறீங்க? ஆமாம் சார். இப்போ வந்து விஜய் பேசும்போது சொன்னார், இந்த மழையில் வந்து நடக்கும்போது வந்து ஃபோட்டோ ஷூட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், அதெல்லாம் நான் பண்ணோமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன ஒரு மென்டாலிட்டி, கேரவேன்லேருந்து வந்து ஒரு ஷாட் நடிச்சுட்டு 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு போயிடலான்னு வச்சுக்கிறாரா? இது திமுக அரசு எவ்வளோ பண்ணிருக்குது. ஒரு கிளை செயலாளர் வந்து ஒரு வார்டு மெம்பர்லேருந்து ஒவ்வொரு தொண்டன்லேருந்து ஒவ்வொருத்தரும் குடும்பமாக அது வந்து பார்த்துன்னுக்குறாங்க. சாப்பாடு ஆக்கி போடுறாங்க, சாப்பாடு அரிசி கொடுக்குறாங்க, அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு தொகுதியிலேருந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போது உதயண்ணா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போய் பார்த்துட்டு வந்துன்னுக்கிறாரு. எல்லாருமே ரவுண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மழையில் இறங்கி நின்றுட்டா உங்களை எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. வந்து ரொம்ப ஒரு மழையில் நடக்கிறது ஒரு ஈஸியாக அவர் வந்து சொல்கிறாரு. இது வந்து ஜெயலலிதாவோட ரொம்ப கொடூரமான ஒரு வாய்ஸ் டோனாக இருக்குது அவர் விஜய் பேசுகிறது. அதாவது வந்து அவங்களால கதவை சாத்திட்டு உள்ளே உக்காந்தாங்க, இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா கால அளவுக்கு தான் தண்ணி போச்சு, கேஷுவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுறாரு. அவர் போய் ஒரு மக்களுக்கு போய் நேரில் போய் உதவி செய்கிறதே வந்து இவர் விரும்ப மாட்டேங்கிறாரு. எல்லாரும் வந்து என்ன நேரில் வந்து பாருங்கள், நான் பனையூரில் இருக்கேன், நீங்கள் டிபி சத்தத்து வாங்க, ஒருத்தர் கடலூர்லேருந்து வாங்க,
எல்லாரையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாரு. இவர் எப்படி பிரச்சாரத்தில் போயிட்டு எப்படி பேசுவார், இல்லை என்ன மாதிரி ஒரு இதில் பண்ணுவார் அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சீப்பான ஒரு பாலிடிக்ஸாக இருக்குது. அது மட்டும் தெரியுது ப்ரோ. யாரும் அடுத்தது பேசுறதா பாருங்க, ஏன்னா கீழே என்ன ஓகே நினைக்கிறீங்க ஓகே. ஆக்சுவலாக ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, இடம் இல்லாதனால அக்செப்ட் பண்ணாமல் இருக்கணும் சில நபர்கள். ஓகே, அடுத்தது பேசுங்க. நீங்க சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் தொடர். அது என்னன்னா, அந்த மேடை அமைத்தவர்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசிக்கிட்டே கண்ணாடியை பார்த்திருக்காரு. அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நீங்க இந்த போட்டோ எடுக்கிறதுன்றத மட்டும்தான் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. இந்த சம்பிரதாயத்துக்காக வந்து அறிக்கை விடுறது, இந்த சம்பிரதாயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ நிரந்தரமா அதை சொல்லிட்டாரு. இல்லை தொடர், ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து 2021 சிதம்பரத்தில் போய் நின்றாரு. அன்னைக்கு அவர் வந்து டெல்லியில் ஒரு இதுக்காக போராட்டத்துக்காக போனோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இப்போ இருக்க டெபுட்டி சிஎம் உதயண்ணா தான் போயிட்டு அண்ணன் இங்கே வரல, நான் வந்து அண்ணனுக்காக நான் இல்ல ஒன்னே வந்து ஒண்ணுதான் இல்ல தோழர், இன்னொன்னு நம்ம வந்து பனையூர் இது மழை தண்ணியில இறங்கி போட்டோ ஷூட் பண்றது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பனையூர்ல என்னடா பண்ண, செல்ஃபி எடுத்துட்டு இருந்தான். பொறுக்கி கூப்பிட்டு வச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தான். செல்ஃபி எடுத்தா மனசை விட்டு பேச முடியுங்க, ஏன்னா அங்க போய் பேச முடியாதுல்ல, எல்லாரும் திட்டி விடுவாங்க. மனசார எனக்கு புரியல, மனசு விட்டு என்னடா பேச போற, மனசு விட்டு பேசி என்ன பண்ண போற? நல்லா இருந்துச்சா? சுறா படம் பாத்தீங்களே, நல்லா இருந்துச்சா? புலி படம் உங்களுக்கு பிடிக்குமா? நான் மறுபடியும் பாக்குறீங்களான்னு கேட்டியாடா? கேட்டியில போட போது நாங்க பாப்போங்க அடிக்கடிக்கு. சரி தோழர், அடுத்து வேற யார ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களும் காட்ட மாட்டாங்க எனக்கு. வெஞ்சஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காப்ல, சொல்லு வெஞ்சஸ் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன். அந்த வேங்கை வயல்ல இருந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து அந்த மேடை, எனக்கு அப்போ வந்து அந்த டூல் கிட் வந்து டக்குன்னு ஜி பக்கம் போயிருச்சு. ஜி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்க தலித்துகளை போட்டு அடிச்சு கொண்டுட்ட பிற்பாடு அந்த குஜராத்ல கட்டி போட்டு அடிப்பாங்க பாத்தீங்களா, அப்புறம் ஜி கொஞ்சம் காலை கழுவுவார், ஒரு வீடியோ வரும் எலெக்ஷன் முன்னாடி. அந்த ஒரு டூல் கிட் அப்படியே விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆளு வந்து சங்கி அப்படின்னு நம்ம சொன்னா கூட நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அவர் பல விஷயத்துல வந்து நான் ஒரு சங்கி, ஆல்ரெடி பகவத்கீதை கையில வச்சுட்டு தானே அவர் அரசியல் பண்றாரு. ஸோ அதனால வந்து நான் ஒரு சங்கின்றத வந்து நிறுவனத்துக்காக நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல இதுவும் ஒண்ணு. அந்த மக்களுக்காக நீ போய் குரல் கொடுப்பியான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டான். அந்த மாதிரி எந்த வேலையும் அவன் பண்ண மாட்டான். ஏன்னா வந்து அவனை சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து ஜாதி வெறியனுங்க தான். ஏன் அவன் கட்சியிலேயே வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க, ஒரு ஜாதி வெறியன் பேசிட்டு இருப்பான். அவன் கட்சி கூட்டத்துக்கு வந்த ஒரு ஜாதி வெறியன் பக்காவான ஒரு ஜாதி வெறிய பேசிட்டு இருக்கான் அந்த வீடியோல. ஆனா இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் அவன் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதனால வந்து அவனோட அந்த அரசியல் வந்து கண்டிப்பா அந்த அரசியல் குப்பை தொட்டின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா இருக்குல்ல, பல பேர் அங்கதான் தூங்கிட்டு இருக்காங்க. அங்க இவனும் கூடிய சீக்கிரம் போய் செட்டில் ஆயிடுவான் அந்த ஒரு விஷயத்துல வந்து. ஆனா இந்த மாதிரி கேவலமான அரசியல் வந்து தமிழ்நாடு பார்த்தது இல்லை. ஏன்னா ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்து ஒருத்த வந்து கேவலமான போடுறான்னா அது விஜயா தான் இருக்கும். ஜெயலலிதா இதே மாதிரிதான் சப்போர்ட்டோட பண்ணிட்டு இருந்தா, அவ அந்த காலத்திலே வந்துட்டான்றதால இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் முன்னாடியே வந்து உட்கார்ந்ததால வந்து அவளை வந்து கொஞ்சம் பிடிக்க முடியல. ஆனாலும் ஊழல் கேஸ்ல உள்ள போய் மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு தான் கடைசியில வந்து எப்படி செத்தான்னு கூட தெரியாம அவனுங்க போய் முடிச்சிட்டானுங்க. அவ கூட இருந்தவங்களே முடிச்சிட்டாங்க. அடுத்தது விஜய் இதே மாதிரிதான், இதே லெவல்ல தான் போக போறான். ஆனா அடுத்த எலெக்ஷன்லயே முடிஞ்சிடும் விஜயோட. அந்த விஷயத்துல மட்டும் எந்த நீங்க சொல்றத பார்த்தா புஷி ஆனந்த் 2 இட்லி வாங்கிட்டு போவாருன்ற மாதிரியே இருக்கு. புஷி ஆனந்த் இட்லி இல்ல, இட்லி வாங்கிட்டு கொடுத்துட்டு 100 கோடி ரூபாய். விஜய் வந்து அவரோட ஃபேமிலியே வந்து வெளிநாடு சிட்டிசன். ஸோ அதனால அவர் வந்து இட்டாலியன் அந்த மாதிரி ஏதாவது கான்டினென்டல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாப்ல மனுஷன். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். ஓகே ஓகே ஓகே. இட்லி சாப்பிடுவாரான்றது எனக்கு தெரியல, கேலரி ஜாஸ்தி. மன்னிச்சிருங்க, நான் வந்து அவதூறான அதுல ஒரு அது இங்க ஒரு உதாரணம் சொன்னான்டா. நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் ஹாலிடே ட்ரிப்ஸ்னா என்ன யோசிப்போம்? நியூயார்க் போலாம், நியூயார்க்ல போய் இருக்கலாம். எனக்கு அது அப்பவே அவர் நியூயார்க் போனவர் தான் அம்பேத்கர். என்ன எனக்கு ஒரே ஹாலிடே ட்ரிப் நியூயார்க்கு பிளான் பண்றேன், நாங்க எங்க பிளான் பண்றோம்? அது பொதுவான நிலவர கருத்தாமா. நிறைய மக்கள் நியூயார்க்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களாமா. நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல் காலத்துல இருந்தே கோவா போக பிளான் பண்ணிருக்கோம், இன்னும் நடக்காத கேங்குடா.
தோழர் அது இல்ல, கோவா விடுங்க, அது இல்லைங்க. ஊட்டி கூட போவாத எவ்வளவு பேர் இருக்காங்க. ஊட்டி கூட போக முடியாம ஏங்க அது கிடையாதுங்க. ஒரு அம்பேத்கர் இல்லங்க குறித்து அது பேச மேட்டர் வர்றவங்க என்னன்னா, நீங்க நியூயார்க் வரைக்கும் போய் படிச்சிருக்காரு, கொலம்பியா யூனிவர்சிட்டில படிச்சிருக்காரு அவரு. ஹக்கி அதுல ஹக்கி அம்பேத்கர் பத்தி பேச வராங்க அப்படின்னும் போது இங்க படிக்கிறதே ஒரு கனவா வச்சிருக்கும் போது இவர் இங்க வரைக்கும் போய் படிச்சாருன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. சரிங்களா? நீங்க வெக்கேஷன் பிளான் பண்றதாங்க, வெக்கேஷன் பிளான் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒருத்தன் பேசுறானா அவன் எவ்வளவு ஒரு தற்குறியா இருந்திருப்பான். இல்ல அவனால அந்த பாயிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. சங்கி அடிக்க மாட்டான், அவனை முதலாளி அடிக்க மாட்டான். அங்க போய் அம்பேத்கர் படிச்சாரு, கொடுமை எல்லாம் தாண்டி அவர் அங்க போய் படிச்சாருன்னு அவனால சொல்ல முடியுமா? அவனோட அரசியலுக்கு எதிரானது இல்ல. இத சொன்னா இதுல வேற சொன்னா பாரு, சமூகமே அவரை படிக்க விடாம பண்ணுச்சு. எந்த சமூகம்? அது வேண்டாம் ப்ரோ, அவனா விஷயம்ட்டான். அதை மட்டும் சொல்லாதீங்க ப்ரோ, ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல இதுல பாவம் சில நபர்கள் வந்து அதர் லிசனர்ஸ்ல வேற கேட்டுட்டு இருக்காங்க, விஜய் ரசிகர்கள். அவங்க மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க. நம்ம கதறோன்ற சந்தோஷத்துல அவங்க உட்காந்து ரசிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கேத்த மாதிரி நம்மளும் இல்லைங்க, நானும் ரசிகர் தாங்க, படம் பார்ப்பேங்க. அதுக்குன்னு இது லூசுத்தனமா இதுவும் படம் ஏங்க அவன் லிட்டரலா இப்ப கதறோம் பதறோம்னு சொல்றான்ல, லிட்டரலா மேடையில திருமானனாவா தான் சொல்லியிருக்கான். பதறியா கதறியான்னு தான் திருமானனை கேட்டிருக்கேன். லிட்டரலா நான் வரன்ற மைண்ட் யான்னு தான் கேட்டிருக்கான். இல்ல விஜய் எவ்வளவு மாஸ் தானே, என்ன பண்ணும் இப்ப ஆனந்த வீடன் இந்த மாதிரி மாமா வேலை எல்லாம் பாக்குறான்ல, அவன் கரெக்டான ஒரு மாமாவா இருந்தா அவன் என்ன பண்ணும், 2 பேருக்கு ஒரு டிபேட் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. திருமானுக்கு தெரிஞ்சு வந்துருவாரு, விஜய் ஷூட்டிங்க்கு ஓடிடுவான். ஏங்க 1-on-1 டிபேட் இந்த ப்ரோ இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறு. ஓகேங்களா ப்ரோ? படிச்சுட்டு ஆளுர் ஷானவாஸ் இங்க பாரு, அதெல்லாம் வந்து இங்க பாரு, அதெல்லாம் திருமானன் அசிங்கப்படுத்துற மாதிரி. முதல் டிபேட் விகடன் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க, பாரிசாலன் வர்சஸ் புசி ஆனந்த். பாரிசாலனுக்கும் புசி ஆனந்துக்கும் ஒரு டிபேட், அதுக்கப்புறம் மத்தத பேசலாம். நாங்க பேசுறது கேக்குதாங்க? தோழர் பேசுங்க. புரியுது. ஏற்கனவே நான் சரி ஏற்கனவே பழைய மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே நான் இது சொன்னிருந்தேன். அவன் எல்லாத்தையுமே விஜய் வந்து நார்மலைஸ் பண்றாப்ல அப்படின்னு, மெஜாரிட்டி மைனாரிட்டி இஷ்யூவையும் இப்போ இன்னைக்கு பேசியிருக்க மாதிரி மணிப்பூர் இஷ்யூவையும் ரெண்டுமே வேணும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் வந்து மணிப்பூர் வந்து ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னுமே ஒரு வருஷமா அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு, இத்தனையோ மனித பலியா இருக்கு. அதை வந்து எகைன் ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூவா கன்வெர்ட் பண்ண பார்த்தாங்க. பட் ஸ்டில் அது ஆன்கோயிங். ஒரு எலெக்ஷனையும் தோக்க வேற செஞ்சிருக்காங்க பிஜேபி எம்எல்ஏஸே கூட ரிசைன் பண்ணிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட் வைடு இஷ்யூவை ஜஸ்ட் லைக் தட் இதோட ஈக்குவல் பண்ணி நீ இதையும் அதுவும் சேம் தான் அப்படின்ட்டு திருப்பி அதாவது நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் நம்ம மாநில சுயாட்சி இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு நம்ம அந்த குரோத்தோட ப்ரௌடு இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணி நீ எதுவும் ஒன்றும் கிடையாது, நீ ஒன்று தான் அப்படின்ட்டு திருப்பி இந்த நெரேட்டிவ் செட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்காப்ல விஜய். அது யாரு? ஸோ அதுலேருந்தே தெரியுது அது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான்னு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுன் வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் வந்து அவர் தான் உண்மையான சாமியார் அப்படின்னு பேசியிருக்காப்ல. ஸோ ரொம்ப குழப்பமா இருக்கு. இது என்ன சொல்ல வராங்க தமிழ்நாட்டுக்கு? அதாவது இந்த பாலிடிக்ஸ் ஜெயிக்க கூடாது, அது எவ்வளோ ஆபத்தா முடியும். அடுத்த வர ஜென்ரேஷனா இத்தனை ஜென்ரேஷன் வந்து ஒரு 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 நல்ல கரெக்டான பாத்துல போயிட்டு இருக்காங்க. அதோ அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் தேர். ஆனால் இப்போ இவங்க பண்றது வந்து அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன ஸ்பேஸ்ல வந்து இதை வந்து பிஜேபி எதிர்த்து பேசினா வந்து அதை கடந்து போறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி தான் விஜய் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த புயலுக்கு கூட கொடுத்துருந்தாரு, நம்ம சாயம் பூசுறாங்கன்னு அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்க பாக்குறாரு. அவர் அவங்க சைடு தான் அப்படின்னு, பட் யாரும் சொல்லிடாதீங்க அப்படின்றத அவரு காமிக்கிற மாதிரி. ஏன்னா மாநாட்டிலே இல்ல அது ஒரு விக்டிம் கார்டு மாதிரி தாங்க. ஏன்னா இந்த புயல் மேட்டர்ல யாருமே யாருக்கும் சாயம் பூசவே கிடையாது. புயல் மேட்டர்ல எல்லாம் வேற மேட்டர் பேசிட்டு இருந்தோம். இவன் நம்ம அன்புமணி போட்டு அடிச்சிட்டு இருந்தோம், எடப்பாடி போட்டு அடிச்சிட்டு இருந்தோம். யாருமே யாரையாவது சங்கின்னு கூப்பிட்டோமா? ஏதாவது ஒரு மேட்டர் நடந்துச்சு ஒண்ணுமே? இவரா வந்துட்டு சாயம் பூசுறாங்க. அதுலயும் அப்படிதான் பேசுறாரு மாநாட்டுல. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. மாநாட்டிலயுமே அப்படிதான் பேசுறாரு. மாநாட்டுல வந்து என்ன சொன்னாருன்னா, மாநாட்டுல வந்து பிஜேபின்ற பேரே சொல்ல, வெறும் டிஎம்கேன்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பாசிசமையும் இல்ல மாநாடு கூட மாநாடுல சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் எங்க வந்துச்சுன்னு கேக்குறேன்.
புயல் மேட்டர்ல எனக்கு சாயம் பூசுறாங்க அப்படிங்கிற பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்துச்சு? யார் யாருக்கு சாயம் பூசினா கேள்வி வருது இல்ல, அந்த கேள்வி அதே யாருன்னு ஆக்கி இதுவும் எதுக்கு மாநாடு இந்த தான் பாயிண்ட் எடுத்துருந்தீங்க? ஆக்கி இதுவும் மாநாடு தான் ஆக்கி. இது 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 என்ன டோட்டலா பேசுறீங்க? ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அது பேசுறதுக்கான மேடையா இதை அவர் பயன்படுத்திக்கிட்டதா தான் நான் பாக்குறேன். அவர்களேன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு அவர்களேன்னு தான் ஆரம்பிச்சாப்ல. ஸோ இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன். ஒரு நிமிஷம் தோழர். சாதியன் இருக்கீங்களா? இல்லன்னா உங்களை கீழே இறக்கிறேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆமா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா இந்த ஓகே காஞ்சி சாமியார் மேல வந்து இல்ல ஹக்கீர் காஞ்சி முடித்தவர்கள் சாமியார் மேல ப்ரோ ஒருத்தர் ஒரு வந்து இந்த நிமிஷம் முடித்தவர்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா மத்தவங்க மேல வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க தோழர். இப்போ அடிப்படை உரிமைகளை வந்து அமைச்சு கொடுக்கணும், அதுதான் நல்ல அரசு அப்படின்றப்பல அடிப்படை உரிமைகள் அடிப்படை வசதிகள்லாம் என்னன்னு ஜெய்க்கு தெரியுமான்னு தெரியல. அடிப்படை வசதினா எதை சொல்ல வராருன்னு தெரியல. அடிப்படை வசதி சைனால 40,000 திரையரங்குகள்ல வந்து மகாராஜா படம் திரையிடப்படுது. ஆனா தமிழ்நாட்டிலயும் இந்தியால அந்த வசதி இல்ல. 18,000க்கு கீழே தான் திரையரங்குகள் இருக்கு. 70வது படத்துக்கு அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. கேரளாலயும் ஆந்திராலயும் 4 ஷோ ஓடுது, தமிழ்நாட்டுல அது இல்ல. ப்ரோ சொல்லுங்க. பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த ஜாதியை தூக்கி பிடிச்ச காஞ்சி சாமியாரை வந்து சொன்னா பாத்தீங்களா, அங்கேயே தெரிஞ்சிருச்சு கொலகார பயலுங்களெல்லாம் வந்து தூக்கி பிடிச்சானுங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதவ அர்ஜுன் வந்து அந்த வாழையில தூக்குன கேங்ல அவனும் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு அந்த சாமியார் மேல அவ்வளவு பற்று. அவர் பூமி எரிஞ்சிடக்கூடாதுன்னு அவரும் கருத்தா இருந்திருக்காரு. ஓகே ஃபைன். யூசுப் அண்ணா நீங்க முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஹக்கி அண்ட் கதிர். இல்ல ஓகே. ஆக்சுவலா அதுக்கு பேர் என்ன, அம்பேத்கருடைய ஒரு புத்தகம் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா, அதானே? ஆமாங்கண்ணா. அப்படிதான் சொன்னாங்க. ஓகே. ஆக்சுவலா ஒரு ஒரு தொகுத்து அதை வெளியிடுறாங்கன்னா அந்த புத்தகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிடுறதுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தொகுப்பை அனுப்பிடுவாங்க. அனுப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை படிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு அந்த தொகுப்பு விழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகம் குறித்து பேசுவார்கள். அது அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, இயக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புத்தகத்துல இத்தனை கட்டுரை பக்கங்கள் இருக்குது, இந்த கட்டுரை வந்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அதோடைய சமகால அரசியல் என்ன. அம்பேத்கர் அப்படின்றவர் வந்து இந்தியாவிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து இயற்றியவர். இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே அவருக்கு வந்து பல மாநிலங்கள்ல சிலை இருக்குது. அவருடைய அரசியலுடைய தாக்கம் அப்படின்றது வந்து இன்னைய வரைக்குமே பெரும் பேசும் பொருளாக இருக்குது. அந்த பேசும் பொருளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை அரசியல்ல எப்படி எடுத்து ஒரு அரசியல் படுத்தணும் அப்படின்றத அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. குறிப்பா அவர் என்ன பண்றாருன்னா விசிகாவை கூப்பிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து முதல் அவர்களுடைய அரசியல் ஆசான்களாக வைக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கரை தான் வைப்பாங்க. அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் மீனாட்சிபுரத்துடைய அம்பேத்கரை பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி தான் அவங்க மீனாட்சிபுரம் அப்படின்றதுல வந்து அண்ணன் திருமா அவர்கள் ஒரு டாக்டரேட் பண்ணியிருப்பாரு. அந்த டாக்டரேட்டோடைய முழு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்ப்பினிய ஜாதி ஏற்றத்தாழ்வு நடந்த நிகழ்வுகள்ல ஏற்பட்ட ஒடுக்குமுறை, படுகொலை மேற்கொண்டு அங்க எக்கச்சக்கமான அவங்களால வந்து சொல்லவே முடியாது. பேக்ரவுண்ட்ல எங்க இறைச்சல் வருது உன? இங்க அறிவுமதி மியூட் போடுங்க. அறிவுமதி உங்களோட மைக்ல இருந்து வரும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா அவர் வந்து அதுல இருந்துதான் ஒரு இது பண்ணிருப்பாரு, டாக்டரேட் பண்ணிருப்பாரு. அப்படியான ஒரு தலைவரை இவங்க ஒரு அழைத்து இருக்கிறாங்க, அவரால் வர முடியல. அவர் 35 ஆண்டுகளாக களத்துல, தேர்தல் களத்திலையும் சரி, இயக்க ரீதியாகவும் சரி, மாநாடுகள்லையும் சரி, மக்கள் திரளாக கூப்பிட்டு அரசியல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தலைவர். விஜய் யாரு அப்படின்னு கேட்டா, இப்பதான் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைய வரைக்குமே தேர்தல் அரசியல்ல பங்கு பெறல. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய கொள்கை என்ன அப்படின்றதையே தீர்க்கமாக வெளிப்படுத்தல. இந்த பசப்பு வார்த்தைகள்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சமம், மைனாரிட்டி மெஜாரிட்டி எல்லாம் இங்க கிடையாது, நாம எல்லாரும் ஒண்ணு, எல்லாருக்கும் எல்லாம் வேணும், இது வந்து
எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு பேச்சாற்றல். இது நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு அம்பேத்கருடைய அந்த வாழ்வு போராட்டங்களை பாத்தீங்கன்னா அவருடைய நிகழ்வுகளை டிவி சீரியலாகவே எடுத்து வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை நடந்துச்சுங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்க ஒரு நாடகமாக ஜீ தமிழ்ல வருது அப்படிங்கும் போது வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண கூட்டங்கள் இங்க இருக்குது. அந்த அந்த கூட்டத்தை வெளிப்படுத்தி அவர் யாருக்கு எதிராக இங்க செயல்பட்டார், அம்பேத்கருக்கு என்ன மாதிரியான நெருக்கடி வந்துச்சு, இறுதியாக நான் இந்த இடத்துல இருக்கவே இல்லை, நான் அந்த இடத்துல இருந்து நான் வெளியேறேன், மேற்கொண்டு அவருடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது இல்லையா, அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எப்படி மீறி செயல்படுறாங்க, அதை மதிக்கிறது கிடையாது. அவரு கொண்டு வந்த எல்லா அந்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும், சிஏஏ என்ஆர்சி விஷயங்களாக இருக்கட்டும், வரிசையா அவர் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள்ல எல்லா சட்டத்தையும் மீறி செயல்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசை அவர் என்ன பண்ணிருக்கணும், அம்பேத்கருடைய தொகுப்பு விழால அதை குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையா பேசி இருக்கணும். பேசி இருந்தா ஒரு நன்மதிப்பு பெற்றிருப்பாரு. யாரு? விஜய். அவர் என்ன பண்றாருன்னா இந்த கான்செப்டே தெரியல. ஒரு புத்தக வெளியீட்டு விழா எப்படி நடக்கும் அப்படின்ற கான்செப்ட் அவருக்கு சுத்தமா தெரியல. அந்த புத்தகத்தை முதல்ல அவர் படிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் படிக்கல அப்படின்றது அவருடைய பேச்சின் மூலமாக தெரியுது. ஏன்னா அங்க அவர் அதை பத்தி பேசவே இல்லை. அவர் நேரடியா என்ன பண்றாருன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசின் மீது ஒரு அரசியல் விமர்சனம் அப்படின்ற பேர்ல ரொம்ப மோசமான ஒரு முறையில, அதுவும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு இணையாக, அதனாலதான் அவர் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. இங்க திமுகவை கேள்வி கேட்டவொன்னா அவனுக்கு ஆர்எஸ்எஸ் சாடையை நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவர் பேச மறந்தது எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் உள்நோக்கம் தான். அவர் இன்னைக்கு வெளிப்படுத்தின இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசை நோக்கி அவர்கள் வெளிப்படுத்தின வன்மமான பேச்சுக்கும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான் பின்னாடி இருக்குது. வேற இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல அரசியல் செய்வோன்னு சொன்னா வெளிப்படையாகவே சொல்லிருங்க, எஸ் நாங்க அங்க இருந்து வந்திருக்கிறோம், விசிகாவை உடைக்கிறது தான் எங்களுடைய பிளானு. விசிகாவை உடைக்கிறது மட்டும் கிடையாது, அண்ணன் திருமா இந்த சமூக நீதிமான்களோட கூட்டணியில இருக்கக்கூடாது, அதை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கறது தான் எங்களுடைய அஜெண்டா அப்படின்றத வெளிப்படையாக கூட நீங்க சொல்லுங்க. வெளிப்படையா சொல்லி கூட திமுகவை நாங்க அப்படிதான் பண்ணுவோம், எப்படி சீமான் வெளிப்படையா சொல்றாரு அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. ஆனா மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு விஜய். ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே இல்ல, ஒரு கட்சி வருது, பெரியாரை தாங்கி ஒரு அரசியல் பேச போறாங்க. நாளைக்கு இவர்கள் பார்ப்பினித்தையும் எதிர்ப்பார்கள். பெரியார் யாருக்கு எதிராக இங்க போராடினார், அம்பேத்கர் யாருக்கு எதிராக போராடினார், அதை தீர்க்கமாக இவர்கள் களத்தில் எதிர்ப்பார்கள். எஸ் திமுக இதை மிஸ் பண்ணிடுச்சு, நாங்க அதை கையில் எடுத்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே எதிர்ப்பார் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சாமியார போய் சமூக நீதிமானன்னு சொல்லி பேசுறாரு. ரொம்ப பயமா இருக்குது. அவரு அந்த ஆளுடைய சிந்தனை அப்படின்றது அம்பேத்கருக்கு நேர் எதிரான சிந்தனை. அவர் ஒரு பார்ப்பனவாதி, அதாவது பார்ப்பினியம் அப்படின்றது தன்னை விட எல்லாருமே கீழ் உள்ளவன் அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்டுமைத்தனமான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு மனிதன். அந்த மனிதன் அதன் அடிப்படையில பல கொலைகளை செய்த வழக்குகளை மேற்கொண்டவன், ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன். அவனை அம்பேத்கருடைய தொகுப்பு விழாவில் அவரை சிறப்பாக பேசுறாரு ஒருத்தர், இவர் உட்கார்ந்துக்கிட்டு அவரை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்படியே என்ன சொல்றதுன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு அப்படின்றது மிக முக்கியமாக களத்தில் மட்டுமே செயல்படுறது கிடையாது. எழுத்து மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமாகவும் மாநாடுகள் மூலமாகவும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரு? அதுல மிக முக்கியமாக அண்ணன் திருமா. அப்படியே சின்ன பசங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி பேராசிரியர் மாதிரி உட்கார்ந்து பாடம் எடுக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய 35 ஆண்டு அரசியலை இழுக்குக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு செயலை ஆதரவு செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு தோழர்கள் விசிகால இருந்து சில தோழர்கள் பேசி வருத்தப்பட்டாங்க. அண்ணன் முக்கியமா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும், இவரை கட்சியில இருந்து வெளியேற்றணும், இல்லைன்னா இவர் தேவையே இல்லை, இது தேவையில்லாத அணி, இவர் மீது பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாகவே சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதுதான் இந்த தேவை. இங்க அண்ணன் அதே மாதிரி அண்ணனுடைய அறிக்கையும் சரி ரொம்ப தெளிவாவே அண்ணன் அறிக்கையை கொடுத்துட்டாரு. அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆளூர் சானவாசு தற்போது புதிய தலைமுறையிலயும் சிறப்பான முறையிலேயே பேசிட்டாரு. நீங்க அவ்வளவு பேசுறீங்கல்ல, அண்ணன் திருமாவும் முதலமைச்சரா நீங்க வேட்பாளரா நீங்க ஏன் அறிவிக்க கூடாதுன்னு ஒரு கேள்வியை முன்னிறுத்தி இருக்கிறாரு. சோ இங்க என்னன்னா அம்பேத்கரை முதல்ல விஜய் படிக்கணும், அதுக்கு அப்புறமாகத்தான்
அவருக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு தெரியும். இல்ல நான் வேணும்னே இப்படி பண்றேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சமகாலத்துல விஜயகாந்த் எப்படி அழிவை சந்திச்சாரோ அதே மாதிரி விஜயும் அழிவை சந்திப்பாரு. அதை நாம பார்ப்போம். அவ்வளவுதான் ஒன்றாக. இல்ல அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையில வந்து பல ஒடுக்குமுறைகளை சந்திச்சு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா நிறைய கேள்விகளை கேட்டிருப்பாரு. இன்னைக்கு 2020, 21, 22, 23, 24 இருந்து வட மாவட்ட வட இந்தியாவுல எக்கச்சக்கமான தலித் விரோத போக்கு நடந்துகிட்டு இருக்குது. அவர்களை பசு இறந்துச்சுன்னா அது அவர்களை வலுக்கட்டாயமாக அவர்களை கொண்டு என்ன பண்றாங்கன்னா ரிமூவ் பண்ண வைக்கிறது. அவர்களை மிக மோசமான அளவுல பசுவுக்காக அவர்களை தாக்குவது. இஸ்லாமியர்களையும் சரி சிறுபான்மை மக்கள் அங்கேயும் சரி மிகப்பெரிய அளவுல தாக்குதல் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. பேசலாமா இல்லையா? அம்பேத்கர் அதை தானங்க சொன்னாரு. பார்ப்பனியத்தின் அந்த இதை தானே எதிர்த்தாரு. இவர் பேசலாம்ல, வட இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் எடுத்துட்டு அதுல டீட்டெயிலா தீர்க்கமான ஒரு விஷயங்களை பேசலாம்ல. சரி, அதை கூட நீ பேச வேண்டாம். அம்பேத்கருடைய தொகுப்புல என்னென்ன கட்டுரை இருக்குது, அந்த புத்தகத்துல என்ன இலவுதான் சொல்லியிருக்கிறாங்க விகடன், அதை சொல்லணும்ல. எந்த புத்தகத்துல எந்த காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் அந்த தொகுப்பு உள்ள அடங்கி இருக்குது, என்ன கட்டுரைகள் உள்ள இருக்குது. இல்ல அவர் வந்து இறுதி காலங்கள்ல அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்கு ஏற்பட்ட அந்த பல சிக்கல்களை பற்றி பேசியிருக்கிறாரா, இல்லைன்னா அவர் குழந்தை பருவத்துல இருக்கும் போது ஏற்பட்ட அந்த பள்ளி படிப்புகள்ல பார்த்த அவருடைய நிகழ்வுகளை குறித்து பேசியிருக்கிறாரா, இல்ல அவர் வளர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல அவருடைய சமூகத்துக்கு அவர் கண்ட அந்த விஷயங்கள்ல அவர் போராடிய விஷயங்களை பேசியிருக்கிறாரு, என்ன பேசியிருக்கிறாரு. இல்ல நான் கடைசியா இந்துவா சாக மாட்டேன், நான் பௌத்தத்துக்கு தான் தழுவுன்னு போனாரு, அதை பத்தி பேசியிருக்கிறாரா. இதையாவது சொன்னாங்களா அந்த புத்தக வெளியீட்டுல? அதையே சொல்லல. அப்ப இது என்ன விழா? அந்த வெளியீடு புத்தகத்தை வெளியிடுறோம் அப்படின்றது மட்டும்தான் பெயர். உள்ள ஃபுல்லா ஒரு விகடன் அப்படின்ற ஒரு சில்லறை. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி உருவாகும் போது அதை தாங்கி பிடிச்சி அதிகமாக எழுதுனது இந்த விகடன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா விகடன் ஒரு சில்லறை அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கூட இருக்கும். ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க. இந்த விகடன் வந்து 2017 இருந்து இந்த சில்லறைத்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அம்பேத்கர் மேல பாசமானு கேட்டீங்கன்னா பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த காலகட்டங்கள்லாம் வெளியிடுறதுலயே மிகப்பெரிய அளவுல வந்து RSS அஜெண்டா இருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். தமிழ்நாடு, கேரளா, ஹைதராபாத் தப்பி பொழைச்சிக்கிட்டு இருக்குது. அதை மண்ணோட மண்ணாக்குற வேலையை விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அனுமதிக்க முடியாது, இதை அனுமதிக்கவே முடியாது. சமகாலத்துல வெஞ்சன்ஸ் சொன்ன மாதிரிதான் மிகப்பெரிய அளவுல ஒரு மோசமான ஒரு எதிர்வினையை விஜய் சந்திப்பார். சீமானை விட மிக மோசமான இழிவு அரசியலை செய்வாரு. அதையும் அந்த எதிர்ப்பையும் சந்திப்பார் அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். ஓகேண்ணா. ஆக்சுவலி நீங்க ஒண்ணு கேட்டீங்க, அவரு இந்த நூல் குறித்து பேசினாரா, அதெல்லாம் நீங்க கேட்டீங்க. எப்பயும் வந்து நம்ம சீமான் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே பத்திரிகையாளர்கள் சந்திப்புல ஒரு ஸ்பீச் கொடுப்பார்ல, அதே விஷயத்த அண்ணன் விஜய் அவர்கள் உள்ள ஸ்டேஜ்ல பேசிட்டாரு. ஏன்னா வெளியே பேசினா கூட்டம் வந்துரும்ட்டு உள்ளே பேசிட்டாரு. மற்றபடி அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, கதிர் நீங்க பேசிருங்க, உங்களுக்கு அடுத்த ஹக்கி பேசுறேன். நான் பேசலாமா? தேங்க்ஸ் தோழர். ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா ஆதவ அர்ஜுனும் விஜயும் பேசினாங்க. ஆக்சுவலா சில விஷயம் பர்சனலாவே பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நெருக்கமா வந்து பாத்தீங்கன்னா தலைவர் உதயநிதியோட இல்லை சப்ரீஷோட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க தான். பட் பர்சனலா வந்து சில விஷயத்த வந்து அவங்க பேசியிருக்க கூடாதுன்றது என்னோட கருத்து. ஆக்சுவலா அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் எந்த முடிவும் எடுக்கலன்றது எனக்கு ரொம்ப அதே வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். மிக மிக ஒரு கேவலமான ஆள் ஆதவ அர்ஜுன். இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சி. ஹலோ, பேசலாமா? பேசுங்க தோழர். ஒரு அறிவுமதி, நீங்க மியூட்ல போங்க. நீங்க ரொம்ப நேரமா எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றீங்க. ஒரே ஒரு கேள்வி தவறா எடுத்துக்க வேணாம். ஒரே ஒரு கேள்வி தவறா எடுத்துக்க வேணாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க, நான் பேசிடுறேன். அப்புறம் நீங்க
இது ரொம்ப நீங்க பேசுங்க. பிரச்சனை முடிக்கப்பட்டது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஆதவ அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கேவலமான ஒரு பிறவி. ஆக்சுவலா நீ இன்னைக்கு மன்னர் ஆட்சின்னு சொல்றல, அப்புறம் என்ன ஏருக்கு வந்து அங்க போய் வந்து கூட்டணிக்கு கூட உட்காந்து ஹெல்ப் பண்ண அப்ப தெரியலையா? அதே மாதிரி என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி பர்சனல் விஷயத்த வந்து டச் பண்ணவே கூடாது. அப்படி பர்சனல் விஷயத்த டச் பண்ண கண்டிப்பா நான் சொல்றேன் கேளுங்க, சின்னவர் எப்படியோ கூடிய சீக்கிரத்துல வந்து சொல்ல போறாரு பர்சனலா ஏதோ ஒண்ணு அவங்கள பத்தி வந்து சொல்ல போறாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஓகே, அவருக்கு இடையூறு வீட்டுல இருந்த காரணத்தால் அவர் கண்டினியூ பண்ணல. நீங்க திரும்பி வரப்ப பேசுங்க தொடர். அதுக்குள்ள வேற யாரு? தியாகு நீங்க ஹக்கி சாரி, நீங்க தான் அடுத்து பேசணும். ஹக்கி நீங்க முடிச்சிடுறீங்களா? அடுத்து தியாகுக்கும் அவருக்கும் போயிடுறேன், தெருவுக்கு போயிடலாம். ஓகே, நான் சொல்லிடுங்க. இந்த ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். என்னன்னா நீங்கள் நிறையா பேசின பாயிண்ட் நான் ரிப்பீட் பண்ணல. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எனி பொலிட்டிக்கல் லீடர் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் மோடி, ஸ்டாலின், திருமாவளவன், இப்போ இருக்கிற விஜய், யாரை வேணால் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல நம்ம தெரியப்படுறோம், நம்ம பேசுகிறத கேட்குறாங்க, எத்தனை 1000 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் எனி பொலிட்டிக்கல் லீடர். அதுதான் அவங்களுக்கு மைலேஜ் எடுத்து தரும், அதுதான் அவங்களுடைய வாக்காகவும் மாறும் அல்லது டாக்காகவும் மாறும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் போது, ஒரு மேடை கிடைக்கும் போது, ஒரு தலைவன் என்ன பேசுறான் அப்படிங்கிறதான் ஒரு ஒரிஜினல் அரசியல். அவன் அவனுடைய கொள்கை அறிக்கையில் என்ன எழுதியிருக்கிறான், என்ன தலைவர்களை மேற்கோள் காட்டியிருக்கான், பேனர்ல யாரை வச்சிருக்கிறான், இதெல்லாம் வந்து எந்த எந்த பொலிட்டிக்கல் லீடரும் சொல்றேன், நான் விஜய் மட்டும் சொல்றேன், யாருக்குமே வந்து இதெல்லாம் வந்து வெறும் ஒரு சிம்பிள் தான். இது இட் டஸ் நாட் மீன் எனி திங். ரியலா என்னன்னா, உங்களுக்கு ஒரு கூட்டம் கூடுது, நீங்க பேசுறத நின்று ஒரு கூட்டம் கேட்குது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க என்ன கன்வே பண்றீங்க, நீங்க அவங்க காதுல என்ன போடணும்னு நீங்க விருப்பப்பட்டு நீங்க சூஸ் பண்ணி எதை பேசுறீங்க அந்த மேடையில அப்படிங்கிறதா உங்களுடைய ரியலான அரசியல் என்ன அப்படிங்கிறது வெளிப்படும். இப்ப திருமாவளவனுக்கு ஒரு மேடை கிடைக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மேடை கிடைக்குது, அங்க கட்சி தொண்டர்கள் மாதிரி பல பேர் இருக்காங்க அப்படின்னா, அவர் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க சனாதனத்தை எதிர்த்தும், அம்பேத்கருடைய அரசியலும், பாஜகவை எதிர்த்தும், பாஜகவுடைய பெரும்பான்மை அரசியல் எதிர்த்தும் தான் இருக்கும். நீங்க அவர் பேசுற எங்கெங்கெல்லாம் கூட்டம் அவருக்கு அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க எல்லா மேடைகளை பார்த்தா தான் இருக்கும். அதே மாதிரி மோடி என்ன பேசணும்னு நினைக்கிறாரு, அவரோட ரியல் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது, அவர் எங்கெல்லாம் கூட்டம் கூடுதோ, எங்கெல்லாம் தனக்கு விசிபிலிட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல அவர் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு, தன்னுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறத அவர் பேசுவார். இது எல்லாருக்குமே பொருந்தும். இது விஜய்க்கும் பொருந்தும். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு ஆடியன்ஸ் கொடுச்சு. அவர் அங்க அங்க உட்கார்ந்து இருந்தவங்களும் சரி, டிவியில லைவ்ல பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி, இவங்க எல்லாரும் தன்னை பாக்குறாங்க, தான் பேசுறத கேட்கறாங்க, இது நாளைக்கு ஒரு பேசு பொருளா மாறும்னு தெரியும் அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த மேடையில அவர் பேச சூஸ் பண்ணது என்ன, அவருடைய தலைவர்களை பத்தி பேசினார். அம்பேத்கர் அவருடைய தலைவர்னு, கொள்கை தலைவர்னு பேனர்ல வச்சாரு, அறிக்கையில வச்சாரு, மாநாடுல பேசினாரு. இப்ப அந்த அம்பேத்கரை பத்தி அங்க பேசினாரா, தன்னுடைய கொள்கை தலைவரை பத்தி அங்க பேசினாரான்னா கிடையாது. அம்பேத்கருடைய அரசியல் இன்னைக்கு ஏன் அதிகமா தேவைப்படுது, அது எந்த விதத்துல தேவைப்படுது, அதுக்கு நான் எப்படி பண்ணுவேன், நான் எந்த விதத்துல இன்னைக்கு இருக்கிற அம்பேத்கர் போர்சஸ் வந்து வேலை செய்யறாங்க, அதுல ஏதாவது வந்து குறைபாடு இருக்கா, அல்லது நான் என்ன மாதிரி நான் அம்பேத்கர் எப்படி பாக்குறேன், நான் அம்பேத்கர் எப்படி உள்வாங்கியிருக்கேன், நான் அம்பேத்கர் எந்தெந்த இடத்துலலாம் வந்து தேவைப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி எனக்கு ஏதாவது பேசினாரா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் போது ஒரு முழுக்க பேசினது என்னன்னா திமுக கூட்டணியை பத்தி. 80% அவர் பேசினது திமுக கூட்டணி பத்தி. திமுக வந்து என்னது ராஜாவா மன்னர் ஆட்சி பண்ணதுங்கிறத பத்தியும். இதுக்கும் அம்பேத்கருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா கிடையாது. நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு எலக்டோரலி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு எம்எல்ஏவா நீங்க வந்து சனாதனத்தோட முடிச்சு போடுறீங்க அப்படின்னா, அங்கேயே நீங்க சனாதனத்தை வந்து ஒரு வர்ணாசிரம அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, பிறப்பால ஒருத்தருக்கு முதலமைச்சர் கிடைக்கூடாதுன்னா, பிறப்பால் இங்க யாருக்கும் முதலமைச்சர் கிடைக்கல. பிறப்பால முதலமைச்சர் கிடைக்கணும்னா இங்க ஓட்டு போட்ட எல்லாருக்குமே, கலைஞர் குடும்பத்துல இருந்து ஓட்டு போட்ட எல்லாருமே ஜெயிச்சு வந்துடணும், அல்லது கலைஞர் குடும்பத்துல இருக்கிற ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து கலைஞர் குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்துருக்கணும் அரசியல். அது வேற டாபிக் கொடுங்க, ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பிறப்பால முதலமைச்சர்னா ரங்கராஜ பாண்டியன், எஸ் வி சேகரன் தான் முதலமைச்சர். இசைவெல்லாளர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது.
இல்லங்க 26ல அத அதுதான் வந்து சொல்றேன். அவங்க வந்து கிளீனா தெரிஞ்சுப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது. இல்ல ஹவு தே வாண்ட் டு கன்வே இல்ல இந்த வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்து இங்க இதோட முடிச்சு போறது இருக்குல்ல, குடும்ப அரசியல்ங்கிறதோட முடிச்சு போறது நம்ம ஒரு அது நிமிஷம் சொல்றேன். ஹக்கி, நம்ம ரியா வந்திருக்காங்க. பேசுங்க ரியா. பேசிட்டோம். இல்ல ரியா நான் தோழர் இருக்கீங்களா? நான் முடிச்சிடுங்க. தோழர் வணக்கம். நீங்க 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 பேசுங்க முடிச்சிருங்க தோழர், நான் கதிர். கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஒன்றாக அவங்க நீங்க பேசிக்கிட்டோம். முடிச்சிருங்க. இல்ல அடுத்து அவங்க பேசிக்கிட்டோம் அடுத்த அதுக்கப்புறம் நபர் பேசுறேன். கேக்குதா ஒன்றாக அவங்க பேசிட்டோம் அதுக்கப்புறமே பேசிட்டோம். பேசுங்க ரியா. தோழர் ஒண்ணு இல்ல, நீங்க பேசுங்க, அவங்கள பேச விடுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. பேசுங்க. இல்ல அவர் கதிர் முதல்ல ஆரம்பிச்சாரு. கதிர் நீங்க முடிக்கணும் முடிச்சிருங்க. நான் அதான் அப்புறமா ஆக்சுவலா வந்து அக்கியோட அந்த அப்படியே அவர் சொல்றதுல இருந்து அப்படியே முழுமையா அது வந்து ஆதரிச்சு நான் பேசுறேங்க. ஆக்சுவலா வந்து இந்த அவங்க சும்மா ஒரு பேச்சுக்கு இது ஒரு நிகழ்ச்சி, இது வந்து ஒரு விகட நிகழ்ச்சி அப்படின்லாம் வந்து பண்ணாங்க. ஆனா ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா பிஹேவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன். அதுக்கு அப்படியே முழுமையா விஜய் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவரை டார்கெட் பண்றதுக்கும் இல்ல வந்து அடுத்த லெவல்ல இருக்கவங்க டார்கெட் பண்றதுக்கும் தெரியும்ன்றப்போ அவங்களுக்கும் பர்சனலா இவங்களை பத்தி தெரியும். அவங்க அதை பத்தி பேசிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் எல்லாத்த பத்தியும். ஆனா அந்த லெவலுக்கு போவாத ஒரே ஒரு காரணம், அண்ணன் திருமாவளவனுக்கோசம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்தி வெயிட் பண்றாங்க. அவரு ஒரு மிக விரைவில் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பர்சனலா நம்மளுக்கே தெரியும், பேசக்கூடாதுன்றது பொதுவெளியில இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சும்மா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓகே சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அப்போ இருக்கும்போது பிரச்சனைலாம் ஒர்க் பண்ணல, அதெல்லாம் நியாயம் தான். பட் ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், திமுக ரொம்ப அசிங்கப்பட்டுருவாரு ஆதவ் அர்ஜுன். லாட்ரி இவர் சொல்றாரு பாத்தீங்களா, மன்னர் மண்ணாங்கட்டி பரம்பரை இதெல்லாம் முதல்ல போய் அவரு மாமனாரை வந்து லாட்ரி டிக்கெட்டை விற்கிறத நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் வந்து இங்கெல்லாம் பேசலாம். ஏன்னா சில விஷயங்கள் இவர் நவோ அம்பேத்கருக்கு இப்பதான் ரொம்ப புதுசா இருக்கு. அண்ணன் திருமாவளவன் ஒரு 35-40 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்னவோ இன்னைக்கு வந்து ஆதவ் அர்ஜுன் தான் அம்பேத்கரையே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறானுங்க சில பேர்லாம். எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நாளைக்கு எதனா ஒரு அறிக்கை, ஒரு நல்ல அறிக்கை அண்ணன் திருமாவளவன் இருந்து வரும் என்று நம்புகிறோம். தேங்க்ஸ் தலைவர். ஓகே, நான் இது கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 2 பாயிண்ட் தான் சொல்லிடுறேன் நான். என்னன்னா, ஸோ அந்த விசிபிலிட்டி தான் சொல்லிருந்தேன். விசிபிலிட்டி வரும்போது நீ என்ன பேசுகிறேங்கிறது தான். அது விஜய்க்கும் பொருந்தும், ஆதவ் அர்ஜுனுக்கும் பொருந்தும். ஆதவ் அர்ஜுனுக்கு இன்னைக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குங்கிறது ஆதவ் அர்ஜுன் நல்லா தெரியும். நான் இன்னைக்கு பேசுறது ஒரு பேசு பொருள் ஆகும் அப்படின்ட்டு. இந்த பேசு பொருள் ஆகும்போது அவர் என்ன பேசின ஒரு வார்த்தையும் அவர் சூஸ் பண்ண வார்த்தைகள் தான். நீங்க வந்து இப்போ தலித் இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னைக்கு வந்து வராரு அப்படிங்கிறதுனால விகடன் வந்து விஜய் கூட்டு வந்து இந்த மாதிரி அம்பேத்கர் நினைவு தினத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுனால இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னைக்குமே இல்லாம இன்னைக்குதான் முறையா போய் அம்பேத்கருக்கு வந்து மாலை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓலா ஒன்று ஓட்டினார் பாத்தீங்களா. இது எல்லாமே தான் என் மூலமாக என்ன பாக்குறவங்களுக்கு என்ன கன்வே பண்ணப்படணும் அப்படின்னு சூஸ் பண்றதுதான். இது ஒரு நரேட்டிவ் செட்டிங்னு சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். பட் உண்மையா சொல்லணும்னா இந்த விசிபிலிட்டி இருக்கும்போது அதை நான் என்னவா பயன்படுத்திக்கிறேன், என்ன நான் வந்து பேசு பொருளை ஆக்க விரும்புறேன் அப்படிங்கிறது. இப்போ இங்க ரொம்ப ரொம்ப கிளவரா இங்க 2 பேருமே பண்ணதுதான். இன்னைக்கு திமுக கூட்டணி பத்தியும் திமுகவை பத்தியும் விமர்சிக்கிறது தான் வந்து இன்னைக்கு இவங்க 2 பேருமே பண்ணது. அம்பேத்கர் பத்தி பேசினது 10% கூட கிடையாது. நான் இன்னைக்கு இந்த காலைல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பேன். தமிழன் இந்த படம் ஒன்று பண்ணாங்க, அதுல வந்து அம்பேத்கர் பத்தின ஒரு டைலாக் கூட இல்லை. அது நான் காமெடியா காலைல போட்டேன், ஜாலியா போட்டேன். சரி அது சினிமா தானே, ஏதாவது என்ன வந்து அணில்ஸ் கடிப்பானுங்க கீழே அப்படின்னு சும்மா ஜாலியா பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு நிஜமாவே அன்னைக்கு ஏதோ சினிமா அன்னைக்கு இருந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி ஒரு படம் எடுத்துறேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அதுல வந்து ஒரு ஃப்ரேம்ல கூட அம்பேத்கரை காட்டல, ஒரு டயலாக் கூட அம்பேத்கரை பத்தி இல்லை அப்படிங்கிற ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரு குப்பையோ, அதுக்கு சற்றும் குறைவில்லாதது இன்னைக்கு ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு அரசியல் வந்து
ஒரு அம்பேத்கருடைய நினைவு தினத்துல அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அம்பேத்கரை பத்தி பேசுனா அம்பேத்கர் வந்து அதுக்கு ஏதோ ஒரே ஒரு சாப்டர் மட்டும் எடுத்து இந்த வெயிட்டிங் ஃபார் விசா சாப்டர் மட்டும் எடுத்து அதையும் பாதி முழுங்கிட்டு பாதி ஸ்டோரியை முடிச்சு அங்கேருந்து எங்கேயோ வேற எங்கேயோ ஜம்ப் ஆகி கடைசியில முடிக்கும் போது எங்க முடிக்கிறாருன்னா, திருமான்னு நீங்க வந்து உங்களை அவங்க வந்து கையை கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கூட தெரியாது, ஆனா எனக்கு நல்லா தெரியும். நீங்க பிசிக்கலி அங்க இருக்கிறீங்க, ஆனா மென்டலி என் கூட தான் இருக்கிறீங்க, என் பக்கத்துல இருக்கீங்கிற மாதிரி அவரை வந்து வச்சு அவருக்கு ஏதோ ஒரு சுய அறிவு இல்லாத மாதிரி ஒரு அரசியலை பண்ணது இருக்கு பாத்தீங்களா. இதுதான் அவரை செய்யணும்னு நினைச்சது. விஜயும் சரி, திருமாவும் சாரி இவரு ஆதவர்ஜுனாவும் சரி, இவனுங்க 2 பேரும் செய்ய நினைச்சது இன்னைக்கு அதான் நல்லா கிளியரா செஞ்சுட்டாங்க. ரெண்டாவது இது இல்ல வந்து ஒரே நம்ம இந்த இப்ப இந்த எவ்வளவுதான் இடத்துல இங்க மட்டும் பேசினாலும் சாரி ஆக்கி, இந்த இடத்துல நான் ஒண்ணே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி உங்களோட இன்டர்ப்ட். இதை வந்து அவங்க செய்யணும்னு நினைச்சாங்க, செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் திருமாவளவன் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். சும்மா இதுக்கப்புறம் மழுப்பிட்டே இருந்தாருன்னு வச்சுங்களேன், இல்ல அது இல்ல வந்து கதிர் சரிப்பட்டு வராது. கதிர் ப்ரோ, நம்ம பேந்தர் என்னன்னா திருமான் இதுக்கு பதில் சொல்லணும். அதை நம்ம வந்து அழுத்தம் தெரிவிக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த கருத்தை பேசுவோம். நம்ம திருமாவளவனை வந்து அழுத்தம் தெரிவிக்கிறது வந்து நம்ம யாரோ கை தூக்குறாங்க. அதான் கேக்குதா? இல்ல நீங்க கேக்குது. பேசுங்க இல்ல பேசுங்க பிளாக் பேந்தர், நீங்க பேந்தர் பேசுறீங்க எல்லாத்தையும் பேந்தர். கடந்து போறது வந்து ரொம்ப கஷ்டம்ல. இல்ல கடந்து போறது இல்ல கதிரு. நான் ஏன் இதுல 2 விஷயம் இருக்குது. ஏன் சொல்றேன்னா, திமுக தான் பிரஷர் கொடுத்து மேடைக்கு போக விடாம பண்ணுச்சுன்னு சொல்றதும் இவனுங்க தான். அப்ப நம்மளே போய் நம்ம என்ன பண்ணோம்னா சோசியல் மீடியால பேசக்கூடாது. நீ டேக் பண்ணி ட்விட்டு போடு, அதெல்லாம் ஓகே, அது பிரச்சனை இல்ல. அது நம்ம தலைமை பார்த்துக்கும். நம்ம தலைமையை நம்பு. நம்ம திமுக தலைமை அது வந்து என்ன பண்ணுதோ அது அது கரெக்டா பார்த்துக்கும். சரியா? இங்க இவன் பேசின கருத்து தான். ஏன்னா சோசியல் மீடியால என்ன பேசுறோமோ அதை தான் விஜய் போய் பேசிட்டு இருக்கான். ஒண்ணுமே அவன் இன்னைக்கு என்ன பேசினா, நான் ஒண்ணு மறந்துட்டேன். நீங்க வந்து சோசியல் மீடியால இந்த விஜய் ரசிகர்கள் என்ன சொன்னாங்களோ, திருமாவளவன் திமுக பிரஷரால தான் போகாம இருந்தாரு. ஏன் திமுக வேற வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏங்க மழை வெள்ளத்திலயும் மத்த இதுலயும் போய் நம்ம முதல்வர்ல இருந்து துணை முதல்வர்ல இருந்து ஒவ்வொரு மினிஸ்டரும் களத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வைக்கிற அந்த கிரிஞ்சி விழா இந்த கிரிஞ்சி விழாவை தான் போய் தடுக்கிறது தான் திமுகக்கு வேலையா? இல்ல போயிருந்தாருன்னா அசிங்கப்பட்டிருப்பாரு. திரும்ப நல்லா தெரிஞ்சது. இன்னைக்கு இவனுங்க இதை பண்றானுங்க பாத்தீங்களா. ஒரு சின்ன இல்ல கேப் விட்டா கூட இந்த இல்ல ஹக்கி, இந்த இது வந்து போன வருஷம் திட்டமிடப்பட்டது. ராகுல் காந்தி வர்றதா இருந்துச்சு. இப்ப ராகுல் காந்தியை திமுக தான் பிரஷர் பண்ணி நீங்க போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவானா? இல்ல பேந்தர், அது தலைவர் முதல்வர் ஸ்டாலினே போக வேண்டியது. அது அந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின், ராகுல் எல்லாரும் போக வேண்டியதுதான். இப்ப திருமாவளவன் வராததுனால நீ வந்து திமுக தான் பிரஷர் பண்ணி திருமாவளவனை ஸ்டாப் பண்ணுச்சுன்னு ஒரு பழிய போடுறீங்க. இப்ப ராகுல் வராது திமுக தான் பிரஷர் பண்ணுச்சா? முட்டா போயில, எங்களுக்கு வேற வேலை இல்லையாடா? அப்படிதானே இருக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ கடைசியா வந்து இந்த அணில்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா, இப்ப எத்தனை பேர் கீழே இருப்பாங்கன்னு தெரியல. இங்க வந்து இந்த அணில்கள் என்ன கேட்கணும்னு விரும்புறாங்களோ அதுதான் வந்து விஜய் பேசியிருக்காரு. ஓகேங்களா. விஜய் என்ன பேசுனாரோ அதை இவங்க கடத்தல. இது ஆப்போசிட்டா நடக்கும். எப்பவுமே ஒரு தலைவன் என்ன பேசுவானோ அதை வந்து இதான் நம்ம அரசியல் போல அப்படின்னு தொண்டர்கள் அதை புரிஞ்சுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ திராவிடர் கழகம் அப்படிதான் ஆரம்பிச்சது, விசிக அப்படிதான் இருந்தது, பல ஈவன் ஆர்எஸ்எஸ் கூட அப்படிதான் ஆரம்பிச்சது. நீங்க வந்து ஒரு தலைமை இருக்கும், ஒரு சித்தாந்தம் இருக்கும், அந்த சித்தாந்தம் ஒரு விஷயத்த பேசும், அதை பத்தி டிஸ்கஷன் நடக்கும், அது கேடர் லெவல் வரைக்கும் ரீச் ஆகும். இங்க என்ன நடக்குதுன்னா உல்டாவா நடக்குது. இவனுங்க சோசியல் மீடியால உட்காந்து இங்க போடுற போஸ்ட்டை அங்க மேடையில உட்காந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இங்க இவங்க என்ன கேட்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதுதான் விஜய் சொல்லியிருக்காரு. இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன பேசணும்னு நினைச்சது அவர் ஜாலியா பேசிட்டு போயிட்டாரு. இவனுங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ஜாலியா கேட்டானுங்க. இவங்க இந்த பக்கம் ஜாலியா வந்து ஆக்சுவலி அந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ண இருந்தேன். அது இப்படி இல்லை. என்னன்னா விஜய் கதறுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னார்ல, உண்மையாலுமே இப்ப கதறிட்டு இருக்கிறது அவர் தான். அதாவது 1 நம்பர் ஸ்னோஃபிளெக்ஸ்ன்னுவாங்கல்ல, அது அந்த ஆளுதான். நீங்க நல்லா பாருங்க, இந்த மாநாடு நடக்கும் பொழுது கட்சி கொடியை இது பண்றோம் இல்ல கொள்கையை சொல்றோம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு விஜயை நோக்கி இங்க சமூக வலைதளங்கள்ல என்னெல்லாம் பேசப்பட்டுச்சோ அதுக்கு உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. கூத்தாடின்னு சொல்றாங்க, என் மூஞ்சி நல்லா இல்லைன்னாங்க, நான் உழைச்சு மேல வந்தேன், நடிகனா வந்தேன். அதெல்லாம் விடுங்க.
இதெல்லாம் வந்து எம்ஜிஆரோட ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்து பேசிட்டு இருந்தான் சரிங்களா. ஆனா இங்க சங்கின்னு சொல்லப்படுது, இவங்களுடைய ஸ்டாண்ட் எதுன்னு சொல்லப்படுது அப்படின்ற விஷயத்துக்கோ, கொள்கை இல்லாதன்னு சொல்றதுக்கோ எல்லாத்துக்கும் அவன் கொடுத்த பதில் முழுக்க முழுக்க இங்க சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட விஷயம்தான். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆள் வந்து அதெல்லாம் அஃபண்ட் ஆகிற ஆளா இருந்தா அது எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்லுவான். இதே நம்ம தலைவர்கள் பாத்திருக்கீங்களா, கடந்து போவாங்க. அவன் லூசு பைய ஏதாவது பேசிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது, கடந்து போவாங்க. ஆனா விஜய் ரொம்ப தெளிவா பாயிண்டா எழுதி எதையுமே மிஸ் பண்ணிட கூடாதுன்றதுக்காக பதில் சொல்லிட்டு போனோம். சரி, அது அங்க முடிஞ்சுதான்னு பார்த்தா இப்போ இந்த பனையூர்ல நடந்த இன்சிடென்ட் முத கொண்டு அந்த ஆளு கொண்டு வந்து அம்பேத்கர் குறித்து இதுல வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்ப இங்க உண்மையாலுமே வந்து அழுவக்கூடிய ஒரு நபரும் கதறக்கூடிய ஒரு நபரும் ஸ்னோபிளெக்ஸா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். ஓகேங்களா. சோ இந்த பாயிண்ட் இதை இப்படிதான் பனையூர் பண்ணையார், விஜய்னு சொல்லாத, பனையூர் பண்ணையார்னு சொல்லு. அப்படி சொன்னீங்கன்னா அஃபெண்ட் ஆயிரும் பேந்தர். அடுத்த மீட்டிங்ல பேசுவார், அமைதியா இருங்க. அடுத்த மீட்டிங்ல வந்துட்டு என்ன நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நான் வந்து உண்மையா சொல்றேன்டா. ஒன்றாக அன்னைக்கு அந்த இது குழந்தைங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துருந்தான்ல, அப்ப நம்ம ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நீ குழந்தைங்களுக்கு தான் பரிசு கொடுக்குற, நீட்டை பத்தி பேச மாட்டேற அப்படின்னா அடுத்த நாள் நான் நீட்டை பத்தி பேசுறேன்ட்டு வந்தான். இவன் ஃபேக் ஐடியில நம்ம ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கான்டா. நம்மதான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல பேந்தர், ஞாபகம் இருக்கா, அவன் வந்து அந்த சாதி ரீதியா ஒரு ஒரு ஸ்கூல் பையனை வந்து வெட்டினான்ல வீட்டுல, அந்த பையனை கூட்டு வந்து உட்கார வச்சு பேசினான், ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த சாதியை பத்தியே பேசல, ஆனா அவனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான் அவன் அந்த இடத்துல தன்னோட அரசியலுக்கு ஃபியூலிங் பண்றதுக்கு, வேற எதுக்குமே கிடையாது. உண்மையா இங்க பாரு, அனிதா வந்து நம்ம தங்கை மருத்துவர் அனிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏன் வந்து நம்ம திமுக அவ்வளோ வந்து அனிதாவை முன்னிறுத்தி அவங்களுக்கான விஷயத்த செய்யுதுன்னா, அனிதா இறக்கறதுக்கு முன்னாடியே, அனிதா வந்து மன உளைச்சலாகி இறக்கறதுக்கு முன்னாடியே அனிதா வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும்னு அந்த அனிதாவுக்கு முழுக்க முழுக்க கூட நின்று நம்ம இப்ப போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் தான் கூட வந்து எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணது. ஆனா இவன் போய் பக்கத்துல போய் அன்னைக்கு இறந்த அப்புறம் போய் நான் அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், நீட்டை எதிர்க்கிறாரு. டேய் கேவலமா இல்லையாடா உங்களுக்கு? நீ ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒரு கிரிஞ்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க நீட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் மாஃபை பாண்டியராஜன் போய் கையெழுத்து போடுறான். இது எதுவுமே தெரியாம நாங்க அனிதா வச்சு அரசியல் பண்றோம்னு சொல்ற. நாங்க அனிதா உயிரோட இருக்கும் போதே அந்த பொண்ணு அந்த தங்கை அனிதாக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், அனிதா கூட போய் நம்ம போராட்டத்தை வந்து அனிதாக்கு உதவணும்னு சொல்லிட்டு கூட நின்னவங்க. ஆனா அனிதா செத்தப்புறம் நீங்க எல்லாம் வந்து நின்ன நாய்கள். நீங்க வந்து அரசியல் பண்றீங்க. பேந்தர் ஒரு சின்ன திருத்தம், அது அனிதாக்காக பண்ணப்பட்ட விஷயம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களுக்காகவுமே பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இல்ல, மாணவர்களுக்காக பண்ணது மாம்சு. நான் சொல்றதுன்னா அனிதா உயிரோட, அனிதா எப்படி மாமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு? திமுக நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் பண்ணாங்க மாமா. அதுதான் என்னன்னா அது அப்படியே மறைக்கப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான்குநேரி மாணவர் அவரை போட்டு வெட்டிட்டாங்க. இப்ப அந்த மாணவர் வந்து நல்ல மார்க் எடுத்த காரணம் சொல்லுங்க. இருக்காங்க, அவங்கள பேச விடுங்க தோழர். சரிங்க தோழர், அவங்க பேசுறீங்க தோழர். திருநிலா, மதுரைக்காரி, அப்புறம் பிரசன்னா, இவங்க எல்லாரும் டிஎம்கே அன்அபிஷியல் ஐடி எல்லாரும் பேசுறீங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க நான் பேசலாமா? பேசுங்க. திருநிலா யார்? பிரசன்னா திருநிலா ஃபர்ஸ்ட் முடிச்சிரட்டும். தோழர் அவர் வந்திருக்காரு, பிரசன்னா தோழர் வந்திருக்காரு. அவர்கிட்ட இல்ல, அவர் கீழ பிரசன்னா தோழரா? நம்ம கீழ இருக்காரா? ஸ்பீக்கர் மேல காணோம். ஸ்பீக்கர்ல காட்டலீங்களே. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு, பேச விடுங்க பாவம். காட்டலையே தோழர், பிரசன்னான்னு யாரும் எங்களுக்கு போயிட்டாரு. இப்போ ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருந்தாரு. சரி, அவரோட கருத்து சொல்லட்டும். அவரு தாவே விஜய் ரசிகர் அவரா? வந்துட்டாரு. பிரசன்னா பேசுங்க. பிரசன்னா ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு, அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அக்செப்ட் பண்ணியாச்சு. மேல வந்துட்டாரு. பிரசன்னா வாங்க. வணக்கம் தோழர், பேசுங்க. பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, அது என்ன பனையூர் பண்ணையார்? அப்ப நாங்க வந்து அறிவாலய கொத்தடிமைன்னு உங்களை கூப்பிடட்டுமா?
நீங்க கூப்பிட்டுக்கங்க. இல்ல நான் பேசும்போது அஃபண்ட் யாருமே ஆகல. யாருமே இங்க எக்ஸ்ட்ரா பாருங்க வேர்ட்ஸ் பேசணும். பிரசன்னா ஒரு நிமிஷம். நாங்க தாராளமா தாராளமா கொத்தடிமையாவே கூப்பிடுங்க. இருக்கணும் இங்க தோழர். பாருங்க, நீங்க கொத்தடிமைன்னு சொல்லுங்க, 200 ஊப்பின்னு சொல்லுங்க. நாங்க ஏன் அதான் அஃபண்ட் ஆக அதான் போறோம்? ட்விட்டர்ல அதான் பண்ணையாருன்னே சொல்லிட்டு தானே இருக்காங்க. அஃபண்ட் அது ஆகுறீங்க. புதுசாவா சொல்றது? அது சொல்லிட்டு போங்க. இப்ப நாங்க என்ன அஃபண்ட் ஆனோம்? நான் இல்ல சொன்ன இல்ல உடனே ஒரு தான் நீ கருத்து அஃபண்ட் ஆகி நீங்க மேல வந்திருக்கீங்க. ஒரு கருத்து நீங்க வைக்கிறதா இருந்தா கருத்தா வைக்கணும். அது வந்து என்ன பனையூர் சரி, அது நான் கருத்தா இப்ப பண்ணையாருங்கிறது நான் கருத்து தான். சரி அது நான் கருத்தா பண்ணையாருங்கிறது நான் கருத்து தான். ஒரு நிமிஷம் நான் தோழர். கருத்தா இப்ப ஒண்ணே பிரசன்னா ஒண்ணு ஒரு கேட்கிறேன். நிமிஷம் பிரசன்னா நீங்க ஒரே நீங்க நிமிஷம் கருத்தாவே ஒரே நிமிஷம். பேசுங்க. நான் கருத்தா ஒண்ணு கேக்குறேன். இப்ப அம்பேத்கர் விஜய் உங்க கட்சி தலைவர் வெளியிட்டாருல புக்கு, அந்த புக்கை பத்தி நீ 2 நிமிஷம் சொல்லு ப்ரோ, போதும். இல்ல நீ பேசு ப்ரோ. ஒரு யாரா கருத்து இருந்து சொன்னா எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல இருங்க மக்களே. உங்க தலைவர் பிரசன்னா, உங்க தலைவர் விஜய் வந்து ஒரு புக் வெளியிட்டு இருக்காரு. அந்த புக்கை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. அந்த புக் என்ன? அதான் அம்பேத்கரோட அந்த ஆதவர்ஜுனா எழுதின புக்கு தானே அது? ஆதவர்ஜுனா இன்னைக்கு தான் எழுதினாரா? ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கே சொல்லுன்னா எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? விஜய் அந்த புக்கை பத்தி பேசல, கரெக்ட் தானே? பேசியிருக்காரு, 13 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுதான் என்ன சொன்னாரு, அந்த புக்கை பத்தி என்ன சொன்னார்? நீங்க பாக்கலையா? நீங்க பார்க்காம தான் ஸ்பேஸ் போட்டு கதறிட்டு இருக்கீங்களா? நாங்க பாக்கல. நீங்க தானே உங்க தலைவர், நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்துக்கு எப்பா எப்பா ஒரு நிமிஷம் இருங்க சார். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. அவரு கேட்டாரு, கருத்தா பேசுங்கன்னு கேட்டாரு. தோழர் நீங்க பேசலாம், ஒரே நிமிஷம். பிரசன்னா தான் நீங்க வந்து பண்ணையாரெல்லாம் சொல்லாதீங்க, கருத்தா பேசுங்கன்னு கேட்டாரு. அந்த புக்கு உங்க தலைவர் வெளியிட்ட புக்கு என்ன புக்குன்னு கேட்டா கருத்து உனக்கு தெரியல, அப்புறம் நான் என்னத்த கருத்தா பேசுறது உங்ககிட்ட சொல்லு. இல்ல அவர் பேசின 13 நிமிஷத்துல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இப்பெல்லாம் நியூயார்க்குக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து ரொம்ப அங்க போறதே வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இது பண்றதுக்காண்டி தான் போறோம். ஹாலிடேஸ்க்கு அப்படி சொல்லுங்க. ஹாலிடேஸ் அதான் நானும் சொல்றேன். சுற்றுலா ஒரு ஹாலிடேஸ்க்கு வந்து போறதே வந்து அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு இது பண்ற மாதிரி இருக்கு. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் அம்பேத்கர் ஹாலிடே ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு, கரெக்டா? 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் வந்து படிச்சுட்டு அங்க வந்து இந்தியா வந்து வந்திருக்காரு. நியூயார்க்ல எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு? நியூயார்க்ல எந்த யூனிவர்சிட்டி? நியூயார்க் யூனிவர்சிட்டி. ஒரு நிமிஷங்க, நியூயார்க்ல அம்பேத்கர் போய் படிச்சாருல, எந்த யூனிவர்சிட்டி அது? இத விஜய் சொன்னாரு ப்ரோ. பிரசன்னா சொல்லுங்களேன் ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாரும் கருத்தா தானே ப்ரோ பேசுறோம். இல்ல ப்ரோ, விஜய் சொன்னாரு. ஒரு ஆள் தான் பேசுறோம் ப்ரோ. பட்டுன்னு எனக்கு ஒரே ஒரு இது பிரசன்னா, லெட்ஸ் மேக் இட் சிம்பிள், ஓகேவா? இப்போ 13 நிமிஷம் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, ஓகேங்களா? அந்த புத்தகத்தை பத்தி அவரு சொன்ன 4 விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்க அதை இன்டர்பிரேட் பண்றது தப்பா கூட எடுத்துக்கலாம். 4 வேணா, 2 கேளு. 4 அதிகம், 2 கேளியா? சரி, ரைட், ஓகே. நீங்க ரெண்டு விஷயம் தானே சொல்றேன். நான் சொல்றேன் அந்த மாதிரி அந்த நியூயார்க் வந்து அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில புத்தகம் பத்தி அந்த புத்தகம் பத்தி அதான் ப்ரோ நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அவர் ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரிக்ஷால வந்து அந்த தீண்டாமை இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு கொடுத்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கேள்வியை கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. நீங்க வெளியிட்ட புக்க சொல்லுங்க. இருமா தோழர், அதாவது பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகம் குறித்து திரு விஜய் அவர்கள் 13 நிமிடங்கள் பேசியிருக்காரு. அந்த 13 நிமிடங்கள்ல அவர் அந்த புத்தகத்தை பத்தி பேசின 2 பாயிண்ட் என்னன்னு கொஞ்சம் அப்படியே ரத்னா சுருக்கமா சொல்லுங்க ப்ரோ. அந்த 2 பாயிண்ட் தானே ப்ரோ நான் சொன்னேன். சொல்லுன்னா நீங்க 2 பாயிண்ட்டுக்கு மேலதான் ப்ரோ கேட்டுட்டு ஏங்க. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவம் இது உலகத்துக்கே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புத்தகம் குறித்து அவர் பேசின 2 விஷயத்த சொல்லுங்கன்னு கேக்குறேன். தோழர் பாவம், அவங்களை போட்டு அவ்வளவு தூரம் கேட்டு அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆக்சுவலா பிரச்சனை. ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சாந்தமா கேக்குறீங்களா? கருத்தியல் ரீதியா பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை கேக்குதுங்களா? ஓகே, அவர் மியூட்ல போயிட்டாரு. பேசுங்கறியா. ஆக்சுவலா தம்பிக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர் ஏற்றிருக்கிறாரு.
அது எப்படி எவ்வளோ விஷயங்கள் அவர் கடந்து அதை கொண்டு வந்திருக்காருங்கிறது அவர் அம்பேத்கருடைய வரலாறு படிச்சிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவர் படித்து அமெரிக்காலேருந்து இங்கே வந்து அவர் என்னென்ன வேலைகளை செஞ்சிருக்காருங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது. சின்ன குழந்தைக்கு இப்போ இருக்கிற எஜுகேஷன் இப்போ படிக்கிற குழந்தைங்கிட்ட கேட்டால் கூட அம்பேத்கருடைய வரலாறுகளை ஈஸியாக சொல்லுவாங்க. ஸோ அந்த தம்பிக்கு தெரியல. நம்ம அதுக்கு அது அது அவர் போக போக அவர் தெரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் போய் கலந்துக்கிறோம். ஸோ அது வெறுமனமா ஒரு விஜய் பேச்சுக்காக ஒரு நடிகர் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த தலைவருக்கான வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும் முதல்ல. அதுதான் ஒரு கட்சியினுடைய நேசிக்கக்கூடிய ஒரு அடிப்படை கொள்கை வச்சிருக்கவங்களுடைய தொண்டனுடைய கடமை. அதை அவர் கத்துக்கணும். குறிப்பா என்னன்னா இந்த எல்லாருமே சொன்னது என்னன்னா அழகா நம்ம நிக்கியா பேர் என்னது ஹக்கி அழகா பேசியிருந்தாரு. ஹக்கி அவர் அழகா பேசியிருந்தாரு. அடிப்படை ஒரு 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 கட்சி ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கான உரிமை இருக்கு, எல்லாருக்கான கருத்து பேசுறதுக்கான சுதந்திரம் இருக்கு, எல்லாரும் எல்லாம் பண்ணலாம் இல்லையா? ஆனா அந்த ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த கட்சி ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? அந்த அந்த ஸ்டாண்ட் பண்ணணும்னா பேசிக்கே கொள்கை இருக்கணும். கொள்கையை தாண்டி அதுல ஒரு பொதுநலம் இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது. ஆனா இங்க வந்து அவருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டாலே அது எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை வந்து அதை எப்படி நம்பி அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு போனாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பக்கம் வாங்கிட்டு ஒரு பக்கம் வந்து சமஸ்கிருதத்துல வந்து பகவத்கீதை வாங்குறாரு. ஸோ இங்க கடவுள் மறுப்பு பத்தி பெரியார் ஏத்துக்குவாராம். ஆனா பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க ரியா இங்க மாட்டாராம். பைபிளும் தான் வச்சிருந்தாங்க ரியா. எங்க அந்த மேடையில வந்து குரான், பைபிள், பகவத்கீதை 3 தான் வச்சிருந்தாங்க. நீங்க 3 தான் சொல்லணும். இல்ல நீங்க பகவத்கீதை தமிழ்ல வைக்கலாமே, சமஸ்கிருதத்துல ஏங்க வைக்கீங்க. இப்பதான் நீங்க வந்து ஏன் வச்சாங்கன்னு ஒரு கேக்குறீங்க. நிமிஷம் ரியா, வச்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு நிமிஷம் இருங்க, வச்சிருக்கலாமே, ஒரு அதுல நிமிஷம் இருங்க. ஒரு வச்சிருக்கலாமே நிமிஷம் பிரசன்னா பிரசன்னா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு கணேஷ் நிமிஷம் கணேஷ் இருங்க மதுரைக்காரி பேசிட்டோம். இல்ல குரான், பைபிள், இது பகவத்கீதை வச்சிருந்தாங்க. ஆனா அப்படியே அனிகிலேஷன் நேக்கா ஆஃப் வந்து கேஸ்ட் பாத்தீங்கன்னா இதை மட்டும் சொருக வேண்டியது. நம்ம ஒரு பைபிளையும் தான் நிமிஷம்ப்பா வச்சிருந்தாங்க, அதை பத்தி பேச மாட்டீங்க. ஒரு நிமிஷம்ப்பா அதாவது கொஞ்சம் மேலோட்டமா வெயிட்டிங்ல இருக்கிறோம். கேள்வி போகிற எல்லாம் மதம் கேளுங்க. பத்தி பேச சொல்லுங்க. கரெக்டான கேள்வி. அட இருங்கப்பா அதாவது ஒன்னு புக்கு எம்மதமும் சம்மதமும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுட்டாங்கன்னு பேசக்கூடாது. ஆரம்ப இல்ல காலகட்டங்கள்ல ரியா இருந்து இந்த வரிசையா இயக்கம் பேச என்ன சொல்லுங்க. செஞ்சிருக்குங்கிறது கேக்குதுங்களா? கொஞ்சம் புரிதலோட பேசணும். நேத்து யாருக்காவது வந்து கேக்குதா? கேக்குது கேக்குது எனக்கு கேக்குது. கேக்குது. ஒரு நிமிஷம் ஒரு ரியா, நீங்க நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. என்னன்னா அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு ஒரு புக் எழுதினார்ல, அதையும் பக்கத்துல வச்சிருந்தார். அந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ல பைபிளையோ குரானையோ அசிங்கமா திட்டி எழுதல. அம்பேத்கர் பச்சையா வண்ட வண்டியா திட்டி அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ல எழுதியிருக்கிறது பகவத்கீதையை. கரெக்ட். அது அந்த வேந்தர் நீயே சொல்லிடு. அனிகிலேஷன் கேஸ்ட்னா தமிழ்ல என்னன்னு நீயே சொல்லிடு. சாதிகளை அழித்தொழுக்கும் வழி. பகவத்கீதை எதை சொல்லுது அதையும் சொல்லிடு. ஏ உடியா மத்தவங்க பேசட்டியா டி இவங்க இன்னைக்கு மதுரைக்காரி தம்பி வந்து பகவத்கீதை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? பகவத்கீதையில அந்த என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தம்பிக்கு தெரியுமா? இன்னைக்கு சொல்றாரு ரியா இல்ல, நான் நீங்க நான் இவங்க கொடுக்கவே கட்சியில பண்றீங்கல்ல, நீங்க இவங்க பிறப்பால் கட்சியோட என்ன யார் ஸ்லோகன் வச்சிருக்காங்கல்ல, இவங்க கட்சியோட ஸ்லோகன் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. அதுக்கு நேர் எதிர் தான் பகவத்கீதை. இல்ல இல்ல நான் நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நம்ம வந்து இந்த திருநிலா ஒரு 2 மினிட்ஸுங்க. சாரிங்க. இத வந்து நம்ம ஒரே நாள்ல இவங்களுக்கு கிளாஸ் எடுத்து திருந்திருவாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம். நெறைய ஹோம்வொர்க் இருக்கு. நெறைய கிரவுண்ட் ஒர்க் இருக்கு. இவங்கட்ட இப்ப சொன்னாலும் ஏத்துக்கிறக்கூடிய மனநிலையில இல்ல. எப்படி வந்து 15 வருஷமா அ இதுல இருந்து ஆமைகளா இருந்து இப்பதான் அவங்க ஒருத்தரா தெளியிறாங்களோ, அந்த மாதிரி இவங்களுக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் செஷனே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. ஸோ படிச்சு தெரிஞ்சு வரட்டும். மெதுவாவே வரட்டும். நம்ம இப்போ உடனே அவங்களுக்கு எடுத்தோம் கவுத்தோம்ன்னு புரிய வச்சு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஸோ அவர் வந்து மெதுவாவே வரட்டும். அத பத்தியெல்லாம் ஒண்ணும் இது இல்ல. தம்பி நீங்க சொன்னது உண்மையிலே கரெக்ட் தான். பகவத்கீதை இருந்தது, குரான் இருந்தது, பைபிள் இருந்தது. அவங்க சொன்னதெல்லாம் ஓகே தான். நீங்க வந்து ஜஸ்ட் யோசிங்க.
எதுக்காக வந்து அம்பேத்கர தூக்கி பிடிக்கணும்? எதுக்காக வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த சாதி மறுப்ப வந்து எதுக்காக ஹிந்துவ மட்டும் எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி திமுகவே எதுக்கு ஹிந்துயிசம மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்றத அம் புரிஞ்சுகிட்டு வந்து சண்ட போடுங்க. சண்ட போடுறதுக்கு தான் நாங்களும் கேட்கிறோம். ஆனா புரிஞ்சுகிட்டு வந்து சண்ட போடுங்க. எதுக்காக வந்து பைபிளையோ, குரானையோ திட்டாம, பகவத்கீதைய மட்டும் திட்டுறாங்கன்றத வந்து புரிஞ்சுகிட்டு சண்ட போடுங்க. நாங்க உங்களுக்கு பதில் தர்றோம். சரியா? உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. ஏன்னா ரொம்ப நெறைய வேலை இருக்கு. அதுக்காக தான். நீங்க மெதுவா வாங்க. நாங்க இங்கே தான் இருக்கோம். படிச்சுட்டு மெதுவா சண்ட போடுறதுக்கு தைரியமா வாங்க. நம்ம அப்ப சண்ட போடலாம். ஓகேவா? நான் எதுக்காக இத குறுக்கிட்டேன்னா, 12 மணி ஆயிருச்சு. எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்கவங்க கருத்த பதிவு பண்ணணும். அம் நெறைய நெறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த எப்படி வந்து மலைய நோக்கி போய்க்கிட்டு இருக்க அந்த அது என்ன சொல்றது? சக்கர மலைய நோக்கி போயிட்டு இருக்க எறும்பு வந்து சின்ன சின்ன ஜீனி துண்டுகளுக்குலாம் நிக்காதோ, அந்த மாதிரி நாங்க வர தேவையில்ல. நீங்க வாங்க. நீங்க வரும்போது கை பிடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? நான் இப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் பேசிக்கிறேங்க. திருநிலா மன்னிச்சிருங்கங்க. இந்த மாநாட பத்தி மட்டும் பேசுறேன். சரிங்களா? இன்னைக்கு நடந்த புத்தக வெளியீட்டு விழாவ மட்டும் பத்தி பேசுறேன். அவர் இதுக்கு முன்னாடி நடத்தின மாநாடு, அதுக்கு முன்னாடி இது பண்ண அறிக்கைகள்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து அவுட் ஆஃப் சிலபஸா கொஞ்சம் பார்க் பண்ணி, பின் பண்ணி வச்சுருவோம். அதுக்கெல்லாம் நம்ம நெறைய விமர்சனங்கள் இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா தோண்ட வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நடந்த புத்தக வெளியீட்டு விழா. ஓகேங்களா? நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மெயினா சொல்லணும். நூல் வெளியீட்டு விழான்றத நான் ஏன் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நூல் தான் வெளியிடப்பட்டிருக்கு. எல்லார் முதுகுலயும் இருக்கிற நூல் தான், யார் யார் முதுகுல நூல் இருக்கு அப்படிங்கிறது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு நூல் வெளியீட்டு விழாவுடைய உண்மையான தலைப்பு. அது மட்டும் தான் எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து இந்த நியூஸ் கார்ட பாருங்க. புதிய தலைமுறையோடைய நியூஸ் கார்டா வருது. அதுக்கு பின்னாடி விகடன் ஃபோட்டோ இருக்கு. ஆதவர்ஜுனா பேசுறாரு. இவர் பேர இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகேங்களா? பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் இப்ப இந்த மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் ஒரு இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு புக் எழுதினவரு நம்ம அம்பேத்கர். தம்பி தயவு செஞ்சு அந்த புக்க மட்டும் நீங்க படிங்க. ஆடியோ புக்கா கூட கேளுங்க. அட்லீஸ்ட் படிச்சவங்க யார்ட்டயாவது ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்க. ஓகேங்களா? எதுக்காக நான் வந்து இந்துவா சாக மாட்டேன் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இது பண்ணுங்க. பில்கேட்ஸ் எழுதினதெல்லாம் பேசுறோம். நீ வந்து அ ஏழையா பொறக்கலாம், ஏழையா சாகக்கூடாதுன்னு பில்கேட்ஸ் சொல்லியிருக்காருன்னுலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எதுக்காக அம்பேத்கர் வந்து நான் இந்துவா சாக மாட்டேன்னு புக்கே எழுதியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய புத்தகம். அந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா, அந்த மேடையில வச்சு பேசுறது ஒரு பாயிண்ட். சாமியார்கள் இருக்காங்க. காஞ்சி பெரியவர் நல்லவர். என் குடுமி வந்து நல்ல குடுமி தான். அப்படின்னு ஏன் சொல்லணும்? அங்க யார வந்து திருப்திப்படுத்துறதுக்கு அந்த வாக்கியம் சேர்க்கப்படுது? விகடன் நடத்துறதுனாலயா? அ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.